Okay. So third one directly to the content. So online kindly join. 8.3 objectives of SM. Yeah, pananum. We need to have some output. ஓகே நம்ம ஸ்ட்ராட்டஜிங்கிறது பிளானிங்கோட மேட்ச் பண்ணி நம்ம இவ்வளவு நாள் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ நமக்கு வந்து அந்த பிளான் ப்ராபப்ளி வின்னிங் ஆர் லூசிங்கிற மாதிரி வச்சு பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதோட அவுட்கம் வந்து என்னவா இருக்கணும்னு நினைப்போம்னா வின்னிங்கா இருக்கணும்னு நினைப்போம். ஓகே ஒரு 60% வின் பண்ணுவோம், 70% அப்படியெல்லாம் இல்ல. வின் பண்ணா செம்மையா வின் பண்ணுவீங்க, அப்படியே லூஸ் பண்ணீங்கன்னா அப்படியே போத்து விட்டுரும். ஸோ அந்த மாதிரி இருக்கனால இந்த பிளானிங் அதனால நம்ம ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். ஸோ எதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் பத்தி படிக்கணும்? ஸோ அப்ஜெக்டிவ், ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ஓகே ரோல் என்னன்னா வச்சுக்கலாம். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஸ்எம். ஆக்சுவலா இங்க நம்ம மேனேஜர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது மேனேஜர்ஸ்க்கு கிளியரா தெரியணும் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி என்னது, அவங்களோட ரோல் என்னது. அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண முடியும்னா மேனேஜ்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஆக்சுவலி ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு தனி டிபார்ட்மெண்ட் இருக்கானா இல்லப்பா. ஓகே இந்த 3 லேயர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த அப்பர் லேயர் இருக்கிறவங்க தான் ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்றாங்க. ஸ்ட்ராட்டஜிக் லெவல். அப்ப ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தனி டிபார்ட்மெண்ட் இல்ல. ஏன்னா தனி டிபார்ட்மெண்ட் நம்ம இங்க போடுவோம், ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸோட சேர்ந்து ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட் போடுவோம். இல்ல, இங்க எல்லாமே யார் பண்றா? டாப் லெவல்ல தான் இருக்காங்க பண்றாங்க. ஸோ ஜஸ்ட் ஸ்மால் ரீகால். டாப் லெவல்ல இருக்குது ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட், அண்ட் இந்த செகண்ட் லேயர்ல இருக்குது what you call as a middle layer is business level இருக்க மேனேஜ்மெண்ட். யூ மே பி ஹேவிங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் யூனிட்ஸ் இருக்கும், அதெல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் ஜியோகிராபிக்கல் மார்க்கெட் அந்த மாதிரி இருக்கு. அண்ட் லோவர் லெவல் தான் வந்துட்டு நமக்கு இந்த ஹெச்ஆர் அக்கௌண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் லெவல், ஐ திங்க் டாக்டிக்கல் லெவல் ஆர் ஆபரேஷனல் லெவல்னு பேசும். அப்போ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தனியா டிபார்ட்மெண்ட் இருக்கானா இல்ல. இந்த டாப் சிஇஓஸ், எம்டிஸ் இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா, மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ஹேண்ட்ஃபுல் நம்பர்ஸ் தான். ஒரு 15 பேருக்கு மேல இருக்கவே இருக்க மாட்டாங்க. இன்னும் ஆர்கனைசேஷன் 3 பேர் 4 பேர் தான். டீம் நம்பர் பெருசாக என்ன ஆகுனா கன்ஃபியூஷன்ஸ் வரும், கயாஸ் வரும். நான் சொல்றது உங்களுக்கு பிடிக்காது, நீங்க சொல்றது எனக்கு பிடிக்காது. ஓகே கட்டாயமா அதான ஹியூமன் பீங்ஸ். ஓகே நீ சொல்றது நான் ஏன்னா எல்லாருமே ஈக்குவல் லெவல்ல இருப்பாங்க. சோ அதனாலதான் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சாப்டர்னு ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே ப்ராப்ளி ரிலையன்ஸ் கம்பெனி, கிராசன்ஸ் இருக்காங்களே, குமார் மங்கலம் வரலாம். ஸோ இஸ் த சேர்மன், சிஇஓ. ஸோ இவங்க வந்து யாரா இருப்பாங்கன்னா ரொம்ப வருஷமா இந்த ரிலையன்ஸ் எடுத்தீங்கனாலும் சரி, டாடா இல்லைன்னா நம்ம எடுக்கிற கிராசன்ஸ், ஜேஸ்ரீ டெக்ஸ்டைல்ஸ் எடுத்தாலும் சரி, எல்லாமே வந்து ஃபேமிலி பிசினஸ் தான் இருக்குல்ல. ஷோபா நம்ம வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ரிலையன்ஸ் வந்து அம்பானில இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, டாடா அகேன் டாடா இந்த ஃபேமிலில இருந்து. அப்போ இவங்கெல்லாம் இந்த சேர்மன் எல்லாம் பாருங்களா, அவங்க ஃபேமிலியில ஒன் ஆஃப் த பர்சனா தான் இருப்பாங்க. சிஇஓனா ஒன் ஸ்டெப் வேற மாதிரி பண்ணலாம். இப்ப சேர்மேன்ங்கிறது கட்டாயமா ஃபேமிலியில மெம்பரா தான் இருக்கும். ஹீஸ் அ கம்ப்ளீட் ரோல் பிளேயரா இருப்பாரு. அவரோட ரோலே கம்ப்ளீட்டா வந்து லைக் அவர் தான் கம்பெனிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே ஸோ சேர்மன் அண்ட் சிஇஓ இஸ் பிளேயிங் வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதனால நீங்க மேனேஜர்ஸ் சொல்றது டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, டிஃப்ரெண்ட் லெவலுக்கு டிஃப்ரெண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரோல் இருக்கு இல்லையா, ஸ்ட்ராட்டஜி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க ரோல் இருக்கும். ஓகே ஸோ ஸ்ட்ராட்டஜிஸ் டு நாட் ஹேப்பன் ஜஸ்ட் பை தெம்செல்ஃப். மேனேஜர்ஸ் டிசைட் அண்ட் தே இம்ப்ளிமெண்ட். ஓகே ஏன்னா நம்ம இங்க பாக்குறது 3 லேயர்ஸ் ஆஃப் மேனேஜர் தான் பாக்கணும். இங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும், இங்கேயும் பார்க்கணும். ஒரு லெவல் பார்க்க முடியாதுல்ல. ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்ணதுன்னா டாப் லேயர், த்ரூ யார் மூலியமா பண்றோம், பிசினஸ் லெவல் மேனேஜர்ஸ் மூலியமா இம்ப்ளிமெண்ட் பண்றோம். அண்ட் ஆக்சுவலா இம்ப்ளிமெண்டாஸ் சொல்றது இந்த கீழ இருக்கிற லேஸ், ஃபங்க்ஷனல் லேஸ். ஸோ இது மற்ற மேனேஜ்மெண்டோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட்டும் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட்டும் ஒன்னானும். ஆப்ரேஷனல் வந்து ப்ராடக்ட், ப்ராசஸ், எப்படி நான் குட்ஸை ப்ரொடியூஸ் பண்றேன், சேல்ஸ் ஃபோர்ஸ் பத்தி இருக்கிறது, ஸோ டைரக்டரி ஓகே அந்த மாதிரி வரும். ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி பேசுறது, இல்ல வேற ஏதாவது நியூ சிஸ்டம்ஸ் பத்தி பேசுறது, கஸ்டமர் சர்வீஸ் பத்தி அந்த மாதிரி ஏதாவது பேசினா இதெல்லாம் வந்து ஆப்ரேஷனல் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம். பட் ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் நாட் டைரக்ட்லி இன் திஸ். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஃபார் த ஹோல் ஆர்கனைசேஷன். இப்போ நான் கஸ்டமர் சர்வீஸ்க்காக பேசுனேன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் போகும். ஓகே ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸ்க்காக பேசணும்னா அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், பட்ஜெட்டிங், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் அப்படி போயிடும். சேல்ஸ் ஃபோர்ஸ்க்காக பேசணும்னா சேல்ஸ், மார்க்கெட்டிங் அந்த டிபார்ட்மெண்ட். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் தவிர வேற எந்த ஆர்கனைசேஷன் எந்த ஸ்ட்ராட்டஜி இந்த மாதிரி எந்த ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் எது பேசினாலும் அது அந்த டிபார்ட்மெண்ட் வரும். ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் இஸ் ஒன் திங் விச் இஸ் கவரிங் த ஹோல் ஆர்கனைசேஷன். ஓகே ஸோ ஸ்ட்ராட்டஜிக் மேனேஜ்மெண்ட் ஒரு சின்ன ஐடியா இன்வால்வ்ஸ் கிரேட்டர் ஸ்கோப் than that of any one area of operation. ஸோ நான் லைன் பை லைன் போகல, இட்ஸ் குவைட் அ நார்மல் லாங்குவேஜ். நான் முடிஞ்ச வரைக்கும் நான் சிம்பிளிஃபை பண்ண ட்ரை பண்ணியிருக்கேன் லாங்குவேஜ். ஓகே நேச்சர் ஆஃப் எஸ்எம் இஸ் காம்ப்ளெக்ஸ், இஸ் ஆம்பிகுவஸ். இது பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணா கரெக்டா இருக்குமா, இல்ல நடுவில் வந்து என்விரான்மெண்ட் டைனமிக்கா இருக்கு, மாறிக்கிட்டே இருக்கு. ஸோ ஹவு ஃபார் யூ கேன் மேனேஜ் திஸ் தெரியல. ஓகே அண்ட் இட்ஸ் நாட் ரொட்டீன் சிச்சுவேஷன். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் 2 வருஷம் 3 வருஷம் ஒரே விஷயத்த பண்ண போறோமான்ட்டு. இல்ல, பண்ணும்போது நம்ம பக்காவா பிளான் பண்ணி டிசைன் பண்ணி மூவ் பண்ணிட்டு இருக்கோம்.
அங்க ஏதாவது மாத்தனா நீங்க எல்லாமே மாறிடும். ஸோ ஐ கேனாட் சே ஜஸ்ட் இட்ஸ் அ டே டு டே லைக் டெய்லி பண்ணுவோம், கண்டினியூட்டி இருக்கும், பட் டே டு டே இருக்காது. இட் வில் நாட் பி ருட்டீன் ஒன். ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். ஓகே, அண்ட் எஸ் ஆர்கனைசேஷன் வைட் யூஸ் பண்ணுவோம். இட்ஸ் நாட் லைக் ஆப்ரேஷனல் ஸ்பெசிபிக், இந்த டிபார்ட்மெண்ட் வைஸ் இல்ல இந்த லெவல்னு சொல்றது இல்ல, ஆர்கனைசேஷன் வைட். ஸோ த்ரூ அவுட் த கார்பரேட் லெவல், த்ரூ அவுட் த ஆர்கனைசேஷன். மேஜர் சேலஞ்ச் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா மேனேஜர்ஸ் தான். ஏன்னா முதல்ல மேனேஜர்ஸ்க்கு புரியணும், ஓகே நான் ருட்டீன் சொல்லிட்டோம், பட் அது ருட்டீன் இல்லைன்னா நான் டே டு டே இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும் தான் என்னால வந்து அதுல இருந்து டிவேட் ஆகாம இருக்க முடியும். ஸோ இன் தட் கேஸ் இதை வந்து நான் எப்படி டே டு டே பேசிஸ்ல உள்ள கொண்டு வர்றது, இம்ப்ளிமெண்டேஷனுக்கு டே டு டே பேசிஸ்ல வந்து எப்படி உள்ள கொண்டு வரதுன்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்றாங்களே, டிசைட் பண்றாங்களே, மேஜரான ரோல். ஓகே, ரொம்ப கஷ்டமான ரோல் சொல்ல போனா. ஒன்றும் இல்ல, சிங்கன் அகாடமிக்கு நானும் ஸ்ரீதர்ஸரும் ஒரு சில விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறது வந்து இட் வாஸ் சோ வெரி டஃப். யூ கெட் டெலிகிராம் வந்தோன்னா ஒரு மெசேஜ் வருதா உங்களுக்கு, ஒரு பிக்சர் டைப்ல யூ கெட் ஆல் யோர் பேசிக் டீடைல்ஸ் இல்ல, அது நான் டிஃபைன் பண்ணது எவ்வளவு மண்டையா குழம்பிட்டேன். ஏன்னா அது ஒண்ணு பார்த்தா எவ்ரி திங் ஷுட் பி தேர். ஓகே, இப்போ பர்சனலா வந்து நாங்க உங்ககிட்ட பேசுறோம், நீங்க கால் பண்றீங்க, டவுட்ஸ் கேக்குறீங்க, இது போடுறீங்க, நீங்க யாருன்னே எங்களுக்கு தெரியல. வெரி சீரியஸ். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து லைக் இப்போ நாங்க மாத்திட்டோம், போட்டோ வந்து பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ தான் இருக்கும். ஓகே, அதனால நாங்க என்கொயரி ஃபார்ம் இதெல்லாமே எனக்கு லைக் ட்ரையல் அண்ட் எரர்ல ஸ்டார்ட் பண்ணி ஐ ஒன்லி பர்சனலி சிட் அண்ட் டூ திஸ். இதெல்லாம் ட்ரையல் அண்ட் எரர்ல ஸ்டார்ட் பண்ணி எனக்கு ஆல்மோஸ்ட் 3 to 4 months ஆச்சு ஃபில்டர் பண்ணி எடுக்கிறதுக்கு. எனக்கு ஏன் சொல்றேன்னா, அந்த ப்ரொஃபைல் போட்டோல எங்கேயோ ஊட்டி கொடைக்கானல மழை தான் தெரியும், நீங்க இங்க இதுன்னு இருவீங்க. ஓகே, அண்ட் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்கு போன போட்டோஸ், ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிற போட்டோஸ் யார் பண்ணி இதுல தெரியலப்பா அப்படியே. ஸோ இட் வாஸ் ரியலி ரியலி வெரி டிஃபிகல்ட். ஏன்னா வி வாண்ட் டு ஃபோக்கஸ் ஆன் த சப்ஜெக்ட். நீங்க டவுட் கேக்குறீங்கன்னா எங்களுக்கு டேரக்டா ஃபோக்கஸ் பண்ணணும்னு தோணுச்சு. அதனால நாங்க என்ன பண்ணோம், இதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணோம். எதெல்லாம் எங்களுக்கு ப்ராப்ளமா ஃபேஸ் பண்ணணும் அதெல்லாம் லிஸ்ட் எடுத்து அதெல்லாம் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணணும். இது ஜஸ்ட் ஒரு 100 பேர் 200 பேர் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஓகே, யூ ஜஸ்ட் திங்க் ஆர்கனைசேஷன் இஸ் வெரி பிக். ஒவ்வொருத்தருக்கும் சொல்லி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது, அப்போ இவ்வளவு டஃபா இருக்கும், புரியவும் வைக்க முடியாது. ஸோ ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் டிஃபர் ஆனாலும் மேனேஜர்ஸோட ரோல் இருக்குல்ல, டெஃபினெட்லி குவைட் சீரியஸ்லி ஹேஸ் டு பி டேக்கன். ஓகே, அண்ட் ஹவ் வாஸ் இட் டெல்ட், எப்படி டீல் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஞாபகம் வச்சுக்கோங்க, என்னதான் நம்ம மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொன்னாலும் ஸ்ட்ராட்டஜிங்கிறது டிஃபைன் பண்ண சொல்ல ஆக்சுவலா இம்ப்ளிமெண்ட் பண்றது இவங்க தான். ஸோ மேனேஜர்ஸ்ங்கிறது இந்த லெவல் மேனேஜர்ஸ் தான் நம்ம மெயினா இம்ப்ளிமெண்டேஷனுக்காக பேசுவோம். ஸோ ஹெச்ஆர் மேனேஜர், ஓகே, அவர் வந்து எப்படி ட்ரெயின் பண்ண போறாரு நம்ம எம்ப்ளாயிஸ், accounting department, costing department, எப்படி ட்ரெயின் பண்ண போறோம். அப்போ how they are going to undertake the operational risk. At the same time, managers they become accountable, they become responsible. அப்போ அவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும் அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ தட்ஸ் வாட் த மேஜர் சேலஞ்சஸ் ஃபார் த மேனேஜர்ஸ். அப்ஜெக்டிவ்ஸ் போயிடலாம், ஏன்னா நம்மளோட ஹெட்டிங்கே அப்ஜெக்டிவ்ஸ் தானே. ஸோ வி கோ ஃபார் த அப்ஜெக்டிவ்ஸ். யூ ரிமெம்பர் என்விரான்மெண்ட் அனாலிசிஸ் பண்ணும்போது we will be doing these two analysis in particular. ஆக்சுவலா இது தவிர இன்னும் 2-3 அனாலிசிஸ் இருக்கு, போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் இருக்கு, பட் இது 2 தான் மெயின். ஸ்வாட் அனாலிசிஸ் ஸ்ட்ரென்த் பாருங்க, வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ், த்ரெட்ஸ். பெஸ்ட் அனாலிசிஸ்ல பொலிட்டிக்கல் சைட், எக்கனாமிக் சைட், சோஷியல் சைட், டெக்னாலஜி சைட், லீகல் சைட் அண்ட் என்விரான்மெண்ட் சைட். ஆக்சுவலா அந்த ஸ்பெல்லிங் இப்படி போடுவாங்க சம்டைம்ஸ். ஓகே, இப்படியே போடுவாங்க பாருங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பெஸ்ட் அனாலிசிஸ் இருந்தது, அது பிறகு என்ன பண்ணாங்கன்னா இஎல் சேர்த்துட்டாங்க. இப்போ ஸ்பெல்லிங் அகைன் ப்ராப்ளம், இப்படி போடலாம் அப்படி போடலாம். ஓகே, ஆக்சுவலா ஸ்வாட் அனாலிசிஸ் இருந்தது, இப்போ ஒன் ஸ்டெப் அஹெடா என்ன பண்ணிட்டாங்கன்னா ஸ்வாட் சி அனாலிசிஸ் மாத்திருக்காங்க. ஸ்வாட்ங்கிறது ஸ்ட்ரென்த், வீக்னஸ், ஆப்பர்ச்சுனிட்டி. இதை தவிர சேலஞ்சஸ் இருக்கும்ல. சி நார்மலாவே எந்த நார்மல் ஹியூமன் பீங்கே வந்து லைக் தே ஹேவ் டு ஃபேஸ் தி சேலஞ்சஸ் அண்ட் மூவ் ஆன். அப்போ பிசினஸ் ஆர்கனைசேஷனுக்கு இருக்காது காம்படிட்டிவ் என்விரான்மெண்ட்ல. அப்போ இந்த சேலஞ்சஸ் வந்து எப்படி அவங்க மீட் அவுட் பண்ண போறாங்க, ஹவு தேர் கோயிங் டு அடாப்ட் த சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கறது ஸ்வாட் சி அனாலிசிஸ் மாத்திருக்காங்க. இப்போ சி இஸ் வென் ஃபார் சேலஞ்ச். ஓகே, நம்ம வரும்போது டீட்டெயிலா பாத்துக்கலாம். ஸோ ஓன் வித் ஆப்பர்ச்சுனிட்டிஸா, ஸோ யூ ஐடென்டிஃபை த ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க, இது என்னால பண்ண முடியுமான்னு பார்ப்போம். Okay, which means you adapt the resources. Please try to recall the definition of strategy. Resource mobilization. பார்த்தோமா? So opportunities இருக்கு, என்கிட்ட இருக்கிற ரிசோர்ஸை வச்சு எக்ஸ்ப்ளாய்ட் பண்ண முடியுமா, which means I can take over the opportunity அப்படின்னு பாருங்க. எக்ஸ்ப்ளாய்ட்னா கொலோக்கியல் மீனிங், என்னால பண்ண முடியும், நான் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்காது, you have to create the opportunities by stretching the resources. See, first and second point look somewhat similar. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து இருக்கிற ரிசோர்ஸ் வச்சு பண்றது. சம்டைம்ஸ் எல்லா ரிசோர்ஸும் நம்ம கிட்ட இருக்காது, we have to expand in some of the other case to stretch the resources. இல்லைன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கு ஆகாது. நீங்க வந்து என்கிட்ட எடுக்கிறது அவ்வளவுதான், என்கிட்ட ஒரு 10,000 ரூபாய் தான் இருக்கு, அந்த 10,000 ரூபாய் நம்ம பிசினஸ் பண்ண சொல்லிட்டு சொல்ல முடியாது. ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ஒரு 12,000 தேவைப்படுது. ஓகே, 12,000 ப்ரோஸ்ல கூட இருக்கலாம், அந்த 2,000 எப்படி மேனேஜ் பண்ண முடியும்?
பெரிய பெரிய ஆர்கனைசேஷன் இப்போ வந்து ஐபிஓ போகுது, ஷேர் பிரைஸ் ஏறுது இறங்குது, ஐபிஓ போகுது, கடன் வாங்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது யூ வில் பிலீவ் ஷேர் கேபிட்டல் 1,00,000 லோன் வாங்கினது, டிபென்ச்சர்ஸ், லாங் டர்ம் பாரிங்ஸ் எல்லாம் சேர்த்து பாத்தீங்கன்னா அது வந்து ஏன்னா ஷேர் கேபிட்டல் 1,00,000 இருந்தா போதும் we can start a company. மிச்சம் தான் இருக்கிறது பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு 3 கோடி எல்லாம் போகுது. பேலன்ஸ் ஷீட்லயே பாத்தீங்கன்னா இங்க ஒண்ணு இருக்கும் பிகாஸ் we write it in crores, right? Sorry, we write in lakhs. பேலன்ஸ் ஷீட்ல மேல ஹெட்டர்ல இன் லேக்ஸ் போடுவோமா, ஷேர் கேபிட்டல் 1 இருக்கும். ஓகே, கீழே வந்து டிபென்ச்சர்ஸ் பாத்தீங்கன்னா அது பாட்டுக்கு 4-5 டிஜிட் இருக்கும். ஓகே, what I'm trying to say here is இருக்கிற பணத்தை வச்சு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும்போது நான் மிஸ் பண்ண முடியாது, ஆனா ஸ்ட்ரெச் பண்ணது ரெடியாது. ஸோ விச் மீன்ஸ் இந்த இடத்துல ஐடென்டிஃபை பண்றதுல இந்த இடத்துல கிரியேட் பண்றது பாருங்க, கொஞ்சம் ரெண்டு லைன் கிட்டத்தட்ட ஒண்ணுதான். இங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கு ரெண்டுமே. ஸோ லெட் மீ கிளீன் த போர்ட் அண்ட் எக்ஸ்பிளைன் இட் டு யூ அகைன். ஏன்னா இதெல்லாம் எழுதுறதுலாம் பிரசன்டேஷன்ல தான் இருக்கும். சி, ரெண்டுமே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான். ஓகேயா? ஒண்ணு வந்து ஐடென்டிஃபை பண்றீங்க, இருக்கு பண்ணிக்கலாம், அதுக்கு எங்கிட்ட ரிசோர்ஸ் இருக்கு, அதுக்கு நான் அலோகேட் பண்ணிக்கலாம். ஆனா செகண்ட் ஒன் பாருங்களேன், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் கிரியேட் பண்றேன், எங்கிட்ட ரிசோர்ஸ் இல்ல, பட் அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்ட்ரெச் பண்ணிக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட சிமிலரா இருக்கும், பட் இட்ஸ் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ இப்போ கிரியேட் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து என்னோட காம்பிடன்ஸா மாத்தணும். காம்பிடன்ஸ் இந்த சென்ஸ் தட் இட் ஷுட் பி யூனிக் ஒன். அதான் ஸ்ட்ராட்டஜி ஷுட் பி யூனிக் ஒன். அப்பதான் நான் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் வந்து கெயின் பண்ண முடியும். அண்ட் யூ கேபிட்டலைஸ் இட். ஓகே, தேர்ட், ஷல் ஐ கண்டினியூ? ஓகே, தென் நம்ம ஸ்பீடா போற மாதிரி தான் சொல்லுங்க. தேர்ட், help the managers to understand the key relationship. ஏன்னா என்ன ஆக்ஷன்ஸ் பண்றோம், எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றோம், என்ன மாதிரியான பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, இதெல்லாமே நார்மல் பாயிண்ட். ஃபோர்த் ஒன், எஸ் யூ என்ஜாய் த காம்படிட்டிவ் அட்வான்டேஜ். ஏன்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம், ட்ரெக்ஸ் எல்லாம் இல்லாம பாத்துக்கணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன், டு சஸ்டெயின் அண்ட் இம்ப்ரூவ் த காம்படிட்டிவ் பொசிஷன். டாப் 10ல வரலாம் வச்சுட்டு பிளான் பண்ணிட்டீங்க, டாப் 10ல மெயின்டைன் பண்ணி எவ்வளவு கஷ்டம் தெரியும். 11 போயிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை இல்லை, கரெக்டா? டாப் 10ல இருக்கணும். அண்ட் டாப் 10ல இருக்கிறவங்க வந்து ப்ராபப்ளி இந்த 1 to 5 விட்டுருங்க. ஏன்னா 1 to 5 ரொம்ப டஃபா மெயின்டைன் பண்ணுவாங்க. 6 to 10, ஓகே, அண்ட் அபவுட் 10 வச்சுக்கலாம். இந்த அபவுட் 10 ப்ராபப்ளி பர்டிகுலரா பேசணும்னா 11th and 12th பொசிஷன்ல இருக்கிறவங்க சீக்கிரமா இந்த ரேஞ்ச்ல வந்துருவாங்க. ரைட், சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும். அந்த 10th பிளேஸ்ல இருக்கிறப்போ 11th பிளேஸ் ப்ராபப்ளி இது சேல்ஸ் வச்சு பேசலாம், டர்ன் ஓவர் பத்தி பேசலாம். நம்ம கிராசரிஸ் பத்தி பேசும்போது ஸ்பிண்டில்ஸ் வச்சு பேசுறோம். யான் இந்த நூல் செட் எவ்வளவு இருக்கோ அதை பேஸ் பண்ணி பேசுறோம். எவ்வளவு மீட்டர் கிளாத் ஒரு எவ்வளவு மீட்டர் உள்ள ஒரு லினன் அவங்க மேனுஃபேக்சர் பண்றாங்க. ஸோ மீட்டர் கணக்குல வச்சு பேசுறோம். ஸோ ஆட்டோ மாதிரி ஆயிடுச்சு, மீட்டர் கணக்கு வச்சு பேசுறோம். ஸோ இந்த மாதிரி 11th or 12th பொசிஷன்ல இருக்கிறவங்க ஈஸியா 10th பொசிஷனுக்குள்ள வந்துருவாங்க. இந்த ரேஞ்ச்ல ஈஸியா வந்துடும். அண்ட் அகைன் இந்த ரேஞ்ச்ல வந்துட்டீங்கன்னா 6, 7, 8 பொசிஷன்லாம் வரது ஈஸி. இந்த 1 5 இருக்கலாம் இல்லையா, விட்டு தரவே மாட்டோம். ஐடிசி இது வெஜி வாஷ் பண்ண மாதிரி என்ன பண்ணாலும் நான் பண்றேன், நான் தாக்கு பிடிக்கிறேன். ஏன்னா அவங்ககிட்ட செம்மையா பேசுறது. ஓகே, அண்ட் நம்ம ஸ்வாட் வெஸ்டலோட போர்ட்ஃபோலியோ அனாலிசிஸ் டிஸ்கஸ் பண்ணும் போது நான் மார்க்கெட்ல எந்த லெவல்ல இருக்கேன்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணுவேன். ப்ராபப்ளி அந்த பேஜ் நம்ம கொஞ்சம் டர்ன் ஓவர் பண்ணிட்டு வருவோமா? கேன் யூ கோ ஃபார் வெஸ்டல் ஸ்வாட் அனாலிசிஸ்? ப்ராபப்ளி 9.4 பார்க்க முடியுமா? ஆக்சுவலி இதெல்லாமே நம்ம டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணுவோம். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹைலைட் தட் ஒன், அவ்வளவுதான். What's the page number exactly? It's 9.33, right? Ah, இப்படிதான் இருக்கும் சொல்லுவாங்க ஒரு பிசினஸ் கம்பேரிசன் எல்லாம் பாருங்களேன். மார்க்கெட் ஷேர்ல கம்பேர் பண்றாங்க, ரிலேட்டிவ் மார்க்கெட் ஷேர் அண்ட் மார்க்கெட் growth ரேட் பார்த்துட்டு என்னோட பிசினஸ் ஸ்டார் பிசினஸ் தான் இருக்கும். ஓகே, ஆக்சுவலா வந்து இந்த ஸ்டார் பிசினஸ் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா, சேல் பண்ணுவேன், பக்கத்துக்கு ஸ்டார் மாதிரி தெரியுவேன், ஆனா ஒன்னும் இருக்காது, பணம் வரும். ஓகே, இந்த கேஷ் கவுஸ் இருக்குல்ல, செம்மையா பணம் கட்டும் பாருங்களேன். கேஷ் கவுஸ் பேரே கேஷ் கவுஸ். ஓகே, அண்ட் கொஸ்டின் மார்க் வந்து என்ன பண்றதுன்னே தெரியாது. ஓகே, ப்ராபப்ளி இது ஸ்டார் பிசினஸா மாத்தலாம், கேஷ் கவா மாத்தலாம், இல்லைன்னா குறைச்சு தான் என் ப்ராடக்ட் விற்கணும். அதான் பேரே டாக்ஸ் வச்சிருப்பாங்க. நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இப்போ ஐடிசில வந்து ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கனால, ரிலையன்ஸ்ல ஏகப்பட்ட ப்ராடக்ட்ஸ் இருக்கனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா ப்ராபப்ளி இந்த பிசினஸ் வந்துட்டு சூப்பரா போகுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்ல, அவங்களோட
தனித்தனியா பாத்தீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட் ஸ்டாராவும் இருக்கலாம், வெஸ்டர்ன் மார்க்காவும் இருக்கலாம், டாகாவும் இருக்கலாம், கேஷ்கோவாவும் இருக்கலாம், ஒரு சில ப்ராடக்ட் இல்லாம கூட போகலாம். ஏன்னா காம்படிஷன் எக்கச்சக்கமா இருக்கும். சோ இதெல்லாமே இருக்கு. சோ ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக. அதே மாதிரி என்னோட ஆர்கனைசேஷன் வந்து டாமினன்ட் பொசிஷன்ல இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் கிராசம்ஸ் வந்து ஐ திங்க் உல்லுல வந்து டாமினன்ட். ஆக்சுவலா டாமினன்ட் வேற, மோனோபாலி வேற. டாமினன்ட்டும் மோனோபாலியும் ரொம்ப தின்மைன் டிஃபரன்ஸ் தான். டாமினன்ட்ல ஒரு ஸ்டெப் அஹெட், அவங்க மட்டும் தான் பண்ண முடியும்னு வந்துச்சுன்னா மோனோபாலி வந்துடும். மோனோபாலி வந்துச்சுன்னா காம்படிஷன் வந்துடும். காம்படிஷன் வந்துடும்னா காம்படிஷன் ஆக்ட் படி யூ கேனாட் ஹேவ் அ மோனோபாலி ஸ்டேட்டஸ். ரயில்வே கம்ப்ளீட் பண்ணவே முடியாதுல்ல. ரயில்வே அட்மினிஸ்ட்ரேஷன் மோனோபாலியில இருக்கு, கவர்மெண்டோட கையில இருக்கு. ஒரு 2 years பிஃபோர், ப்ராப்ளி ஹவு மச் யூ ஆர் அவேர்னு தெரியல. 2 years பிஃபோர் வந்து நீங்க டிக்கெட் புக் பண்றீங்கல்ல, யூஸ்வலா டக்குன்னு புக் பண்ணும்போது நம்ம மட்டும் கிடையவே கிடைக்காது. ஓகே, ப்ராப்ளி நீங்க எல்லா டேட்டாவும் ஃபீட் பண்ணியிருந்தீங்கன்னா நமக்கு வந்து அதுல சுத்துறதெல்லாம் நினைச்சுன்னா ஓகே, எல்லாமே நம்ம ரெடி பண்ணி வச்சாலும் பரவாயில்ல. அந்த 10 o'clock 11 o'clock கூட்டு போனாதான் கிடைக்கும். ஏன் சொல்ல வந்தேன்னா, நார்த் சைட்ல ஐ திங்க் மகாராஷ்டிரா சைட்ல நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து ஒரு ஆப் டெவலப் பண்ணிட்டாரு. இதுல வந்து நீங்க டிக்கெட் புக் பண்ணா உங்களுக்கு ஈஸியா டிக்கெட் கிடைக்கும். நிறைய பேர் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. திஸ் வாஸ் நாட் brought டு த நோட்டீஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகே, ஆக்சுவலா ஒரு ஆப் தான் இருக்கணும். கவர்மெண்டோட ஐஆர்சிடிசி நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஆப் அதோட தான் போகணும். இவங்க வந்து தனியா ஒரு ஆப்பை டெவலப் பண்ணி இட் வாஸ் பீன் அரெஸ்டட். ஏன்னா மோனோபாலி ஸ்டேட்டஸ் கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணுது. ஆக்சுவலா மோனோபாலிக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்ல. கவர்மெண்ட் ஹோல்ட் பண்ணிட்டு இருக்குன்னா அது கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு. ஓகே, சோ புது ஆப் எல்லாம் டெவலப் பண்ணி நீங்க பாட்டுக்கு இந்தியாவுக்கு ஹெல்ப் பண்றீங்க. ஓகே, சோ மோனோபாலி ஸ்டேட்டஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வேற யாருமே உள்ள வர முடியாதுங்கிற மாதிரி ஸ்டேட்டஸ் தான் மோனோபாலிங்கிறது. ஓகே, சோ மோனோபாலி ஸ்டேட்டஸ் வராம வச்சுக்கணும். இந்த டாமினன்ட்க்கும் மோனோபாலிக்கும் இதான் பிரச்சனை. டாமினன்ட்ல ஒன் ஸ்டெப் ஹெட் போயிட்டாங்கன்னா மோனோபாலி இருக்கும். தின் லைன் டிஃபரன்ஸ் தான் இருக்கும். ஆக்சுவலா கிராசம்ஸ் வந்து உள் வந்து இந்த மாதிரி பண்ண முடியாது. சுவிட்சர்லாந்து, பிரான்ஸ்க்கு ஈக்குவலா டெக்னாலஜி யூஸ் பண்ணி அங்க என்னென்ன பண்ண முடியுமோ அந்த டெக்னாலஜி எல்லாம் இங்க யூஸ் பண்ணி 100% உள் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா அது டாமினன்ட் ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க. ஓகே, அது கொஞ்சம் மாறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மோனோபாலி வந்துருமானா. ஆக்சுவலா மோனோபாலி வந்தாலும் பெருசா இங்க டிஃபரன்ஸ் இருக்காது. ஏன்னா உள் மேனுஃபேக்சர்ஸ் அவ்வளவு பேர் இருக்கிறாங்க, கம்மி தான். ஹேண்ட்ஃபுல் தான் இருப்பாங்க. ஓகே, ப்ராபப்ளி நான் சொல்றது ரா மெட்டீரியல் இருந்து உள் மாத்தணும். ஏன்னா ரா மெட்டீரியல் உள் வந்து எங்க இருந்து பண்ணுவாங்கன்னா ஷீப்ல இருந்து பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி இருக்குமா டஃப். பட் அகைன் அவங்க பார்ப்பாங்க மோனோபாலி எவ்வளவு பண்ண முடியும்னு பார்ப்பாங்க. Okay. Let me continue from the objectives. Okay. So over here, yes, to sustain and improve the competitive position. நான் எந்த பொசிஷன்ல இருக்கேன் அந்த சஸ்டெயின் ஆகணும். அட் சேம் டைம் அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா எனக்கு பின்னாடி வரலாம், முன்னாடி போயிடும். ஸோ ஐ ஹேவ் டு இம்ப்ரூவ் த காம்படிட்டிவ் பொசிஷன் ஆல்சோ. அதுவும் பார்க்கணும். எஸ், ஹவு யூ கேன் டூ தட் பை டிப்ளாய்மெண்ட். டிப்ளாய்மெண்ட்னா யூசிங் த ரிசோர்சஸ். இப்போ இந்த இடத்துல வந்து அடாப்டிங் த ரிசோர்சஸ் எங்கிட்ட இருக்கு. ஓகே, அண்ட் இங்க வந்து ஸ்ட்ரெச்சிங் த ரிசோர்சஸ், விச் மீன்ஸ் ஐ ஹேவ் டு டேக் இட் ஃப்ரம் த அவுட் சைட் வேர்ல்ட், அவுட் சைட் என்விரான்மெண்ட். அப்ப பாருங்க, டிப்ளாய்மெண்ட்ங்கிறது எங்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ், அக்விசிஷன்ங்கிறது நான் வெளியில இருந்து அக்வயர் பண்ற ரிசோர்சஸ். என்ன ரிசோர்சஸ் தேவைப்படுதோ அதெல்லாமே பண்ணும். அண்ட் அட்லீஸ்ட் ஆப்வியஸ்லி யூ கோ ஃபார் த டைனமிக் என்விரான்மெண்டா இருக்கனால we go for monitoring and respond to that, which means adapt to the changes. Okay. Sixth point, to monitor and remain responsive. Yes, key stakeholders இருக்காங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் மீட் அவுட் பண்றதா பிசினஸ் சொல்லும். பிசினஸ் என்ன பண்ணுதோ அது வாங்குறது நீங்க அப்படி சொல்லக்கூடாது. கஸ்டமர்ஸ்க்காக தான் பிசினஸ். கஸ்டமர்ஸ் இஸ் த கிங்னு சொல்றது. அண்ட் செவன்த் ஒன், ஐடென்டிஃபை த கிரிட்டிக்கல் சக்சஸ் ஃபேக்டர்ஸ். அண்ட் எய்த் ஒன், எஸ், தேவையில்லாம வர ஃபெயிலியர்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க. ஸோ எப்படி ஃபோக்கஸ் பண்ணலாம், காம்படிட்டிவ் அட்வான்டேஜ், எப்படி எஃபிஷியன்சி, தட் இஸ் பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து சுப்பீரியாரிட்டி காமிக்கலாம், குவாலிட்டியில சுப்பீரியாரிட்டி காமிக்கலாம். 100% உள்னு சொன்னா அது ஃபைன் குவாலிட்டியில இருக்குன்னா, ரைட்? ஸோ இன்னோவேஷன், ஆக்சுவலா எங்களோட இன்னோவேஷன் கிராசன்ஸ் ஞாபகம், சூப்பர் வாஷ், மிஷின்ல போட்டு உள்ள வாஷ் பண்ணலாம். ஸோ அதெல்லாமே இன்னோவேட்டிவ்ஸா நிறைய ஐடியாஸ் கொண்டு வரலாம். ஏன்னா காம்படிட்டிவ் பொசிஷனா இருக்குன்னா நீங்க இன்னோவேட்டிவா இருக்கும். ஸோ இன் தட் வே அண்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் காமிங்க. பெஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ப்ராக்டிசஸ், ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி சொல்றோம் இல்லையா. ஸோ லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே. ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி வந்து இந்தியாவுக்கு மட்டும் பார்க்க மாட்டோம், ஆல் ஓவர் த வேர்ல்ட் ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி. அது சர்வீஸ் போகும், பெஸ்ட் சர்வீஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணும். அண்ட் பெஞ்ச் மார்க்கிங் ஸ்டாண்டர்ட்ஸ். ஓகே, நைன்த் ஒன், ப்ளீஸ் ஓவர்கம் த இனர்ஷியா. சம்டைம்ஸ் நம்மளுக்கு வரும் இல்லையா, நம்மளால பண்ண முடியலனா அப்படின்ட்டு. ஸோ யூ ஓவர்கம் த இனர்ஷியா பிகாஸ் யூ ஹேவ் டு ரிமைன் காம்படிட்டிவ். நீங்க நினைச்சிட்டீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் வந்துட்டீங்கன்னு, இல்ல வரல, வந்திருந்தாலும் எப்போனா செகண்ட் பொசிஷன்ல புஷ் ஆயிடும். ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் ஆஃப். அண்ட் 10th ஒன், கிரியேட்டிவ் அண்ட் இன்னோவேட்டிவ் ஆட்டிடியூட் தேவை. ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கெல்லாம் திங்க் பண்ணணும். ஓகே, சோ தட்ஸ் அபவுட் 8 monthly. ஒரு கிளாஸ் பண்ணோட பேசுவாங்க, ஆனா திட்டம் தான் அதிகமா இருக்கும். ஓகே, ஜெனோமிக்ஸ்ங்கிறது ஒரு பர்சனோட ஜீன் which will define a behavior. ஓகே, அதுதான் ஜீன் அப்படி. ஓகே, நம்ம கிராஜுவேட் இருக்கீங்கன்னா அவங்க பேசலாம், அவங்க ஃபேமிலி கல்ச்சர் பத்தி பேசுறீங்கன்னா போது லைஃப்
அப்போ அது ஒரு பிஹேவியர், அது அவங்களோட ஜீன்ல இருக்கு. ஓகே. அவங்க வந்து அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ விட்டு தர மாட்டாங்கன்னு சொன்னது. ஓகே. இதெல்லாமே இருக்கு. அகைன் நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். உங்ககிட்டயே ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் இருக்கும். ஓகே. அகைன் நீங்க செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா இந்த கன்டென்ட் என் டாக்டருக்கு நான் சொல்லிக் குடுத்துட்டேன். இது ஜீன்ல இருக்கும். அதனால தான் பிஹேவியர் சேஞ்ச் ஆகுது. நான் ஏதாவது ஒண்ணு நான் பண்ணா, இவங்க இப்படி பண்ணுவாங்கல்ல, அதனால தான் நானும் இப்படி பண்றேன்டா. ஷி லவ்ஸ் லிசனிங் டு மியூசிக். எனக்கு இப்பலாம் அந்த அளவுக்கு வந்து மியூசிக் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அவனுக்கு வந்து ஃபாஸ்ட் மியூசிக் கேட்பான், ஸ்லோ மியூசிக் கேட்பான், அழுகழுகையா வரும் அந்த மாதிரி மியூசிக் கேட்பான். எல்லாமே மை டாட்டர் ஆல்சோ டஸ் தி சேம். ஓகே. அதான் எனக்கு இந்த மாதிரி மியூசிக் கேட்கறது ரொம்ப சோகமா ஷீ இஸ் ஆக்சுவலி இன் ஃபோர்த் ஸ்டாண்டர்ட். நான் இப்ப சொல்லல. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது. ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது, ஏன் இந்த மாதிரி மியூசிக் கேட்கிறன்னு கேட்டா வந்து, நானா கேட்கிறேன். மாமா கேட்டா அதனால நான் கேட்கிறேங்கிறா. ஓகே. சி பிஹேவியர்ங்கிறது ஜீன்ல இருந்து வர்றது. அந்த ஜீன்ங்கிறது வந்து நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் ஜெனரேஷன் பை ஜெனரேஷனா வந்திருக்கும். இந்த ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் வரும்போது, அந்த ஜீன் வந்து இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு பிஹேவியரா மாறுதா? இப்ப நம்ம ஆர்கனைசேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்கிறோம். என்னதான் நம்ம கார்ப்பரேட்ஸ், கம்பெனி, ஆர்டிஃபிஷியல் பெர்சன் என்னதான் சொன்னாலும், இட்ஸ் கம்ப்ளீட்லி மோல்டட் பை இண்டிவிஜுவல்ஸ் தான். அண்ட் எஸ்பெஷலி இந்த 3 லேயர்ஸ்ல பார்க்கும்போது, இந்த இண்டிவிஜுவல்ஸ் மேல இருக்காங்கல்ல, அந்த டாப் லேயர் இண்டிவிஜுவல்ஸ் இவங்க டிஃபைன் பண்றதா நம்மளுக்கு ஸ்ட்ராட்டஜியா மாறப்போகுது. அப்போ ஆர்கனைசேஷன் ஜெனாமிக்ஸ்ங்கிறது ஒவ்வொரு இண்டிவிஜுவல் பிஹேவியர்ஸ் ஸ்டிமுலேட் பண்ணும்போது ஆர்கனைசேஷன் ஜெனாமிக்ஸ் அதான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அகைன் கொலோக்கியலா டிஸ்கஸ் பண்ண மாட்டோம். கண்டென்ட்டுக்கு போயிடுவோம் நம்ம. ஓகே. ஓகே. சோ ஜெனாமிக்ஸ் அப்படிங்கிறது ஸ்டடி ஆஃப் ஆல் ஆஃப் அ பர்சன்ஸ் ஜீன். ஆல் ஆஃப் அ பர்சன்ஸ் ஜீன். சோ ஜெனாம்னு சொல்லுவாங்க அதுக்கு பேரு. ஓகே. லைக் இன்டராக்ஷன்ஸ் ஒரு ஜீனும் இன்னொரு ஜீனும் இன்டராக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அதெல்லாமே. அண்ட் இட்ஸ் அ மேசிவ் சேலஞ்ச் டு தி ஆர்கனைசேஷன். ஏன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, கஸ்டமர்ஸ் இருக்காங்க, சப்ளையர் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஓகே. இது எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருக்காங்க. அவங்களோட ரெஸ்பான்ஸ், அவங்களோட பிஹேவியர்ஸ் எல்லாமே சேர்த்து ஆர்கனைஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ணி அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண வைக்கணும் இல்லையா? இட்ஸ் ரியலி a big challenge. Okay. So role of modern corporations to face the challenge என்ன பண்றாங்கன்னா ஒரு அதுக்குன்னு பவுண்டரி ஸ்பேனிங் டிபார்ட்மெண்ட் கஸ்டமர் கேட்டகரி டேரக்டா மீட் அவுட் பண்ணும். ஏன்னா ஏதாவது நம்மளுக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நம்மளுக்கு ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆகணும்னா உடனே என்ன பண்றோம், நம்ம ரிவ்யூஸ் கொடுக்கணும். கஸ்டமருக்கு கால் பண்ணி அந்த ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணா ரிசால்வ் பண்ண சொல்றோம். ஸோ பவுண்டரி ஸ்பேனிங் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா தே இன்ட்ராக்ட் டிஃபரன்ஸ் ஸ்டேக். லாஸ் சைட்ல பாத்தீங்கன்னா உங்க கம்பெனி லிஸ்டட் கம்பெனியா இருந்தா செபி கிட்ட அப்பப்ப நீங்க ரிப்போர்ட்டிங் பண்ணிட்டே இருக்கும். ஓகே. லிஸ்டட் கம்பெனியா இருந்துச்சுன்னா ஆக்சுவலி அதுக்கு பேர் லிஸ்டிங் அக்ரிமெண்ட் சொல்லுவோம். The company enters into a listing agreement with SEBI. Okay. அந்த லிஸ்டிங் அக்ரிமெண்ட் நீங்க என்டர் ஆயிட்டீங்கன்னா ஆடிட் கமிட்டி இருக்கணும், கவர்னன்ஸ் ப்ராப்பரா ஃபாலோ ஆகணும், இதெல்லாமே இருக்கும். கார்பரேட் கவர்னன்ஸ் எல்லாம் பக்காவா. இப்போ செபி வந்து ஒரு கொஸ்டின் ரேஸ் பண்ணுது. இந்த கொஸ்டினுக்கு யார் ரெஸ்பாண்ட் பண்ண போறோம்? அப்போ இந்த ரிப்போர்ட்டிங் எல்லாம் நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க இல்ல ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒரு பர்சன் இருப்பாங்க. அந்த பர்சன் வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்னு சொல்லுவோம். ஓகே. அது யூஸ்வலா யாரா இருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா லைக் மீடியேட்டர் மாதிரி கம்பெனிக்கும் இருக்கும். யூஸ்வலா யாரா இருப்பாங்கன்னா கம்பெனி செக்ரட்டரிஸா தான் இருப்பாங்க. ஒரு டைம் கம்பெனி செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. அவங்க தான் வந்து இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸா இருப்பாங்க. ஓகே. லயசன் ஆஃபீஸர், இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் சொல்லுவோம். ஏன்னா கம்பெனில என்ன செதி கொஸ்டின் ரேஸ் பண்ணதுன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் ரேஸ் பண்ணும். பட் சிஎஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர். ஓகே. சோ இவங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்றதுக்கு ஒரு பர்சன் அலாட் பண்ணுவோம் இல்லையா? அதுக்காக சிஎஸ். ஓகே. இது வந்து செபி ரூல்ஸ் படி ஒரு பர்சன் அப்பாயிண்ட் பண்ணணும் லிஸ்ட் ஆஃப் கம்பெனி அந்த ஸ்டாண்டர்ட். அப்போ யூஸ்வலா கம்பெனி செக்ரட்டரி அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க தான் எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் பாத்துக்கிறாங்க. அதனால அவங்க அப்பாயிண்ட் பண்ணிக்கலாம். சோ ஒரு இன்டராக்ட் பண்றதுக்கு ஒரு பவுண்டரி ஸ்பேனிங் டிபார்ட்மெண்ட்டே வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ டிபார்ட்மெண்ட்னா 5-6 பேர் 10 பேர் 100 பேர் இருக்க டிபார்ட்மெண்ட் இல்ல. ஒருத்தர் இருந்தாலும் அந்த டிபார்ட்மெண்ட் தான். ஏன்னா ஒரு கம்யூனிகேட்டர் தானே வேணும், மீடியேட்டர். So, boundary spanning department, the offices within an organization that interacts across boundaries. இப்போ இது ரா மெட்டீரியல் சப்ளையர் கிட்ட பணம் போக வேண்டியது இருக்கு. ஓகே. இந்த பணம் வந்து எங்க இருந்து போகுது? அக்கவுண்டிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து போகுது. அப்போ இவங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன் லிங்க் எப்படி இருக்கு? இப்ப இதெல்லாமே வந்து டெக் மூலியமா கம்யூனிகேட் பண்ணிக்கிறாங்க. இப்போ இந்த ரா மெட்டீரியல் சப்ளைஸ் வந்து எனக்கு எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் பண்ணனா அந்த ஆர்டரோட காப்பி வந்து இவங்களுக்கு போயிடும். இவங்களுக்கு போயிடுச்சுன்னா இவங்க எவ்வளவு பே பண்ணணுமோ பே பண்ணிடுவாங்க. ஸோ தட்ஸ் ஆல் பீன் டன். எல்லாமே டெக்னாலஜி அது மூலியமா ஆயிடுது. அப்போ என்னென்ன ஸ்டேக் ஹோல்டர்ஸ் யார் யாரும் எப்படி கம்யூனிகேட் இது சப்ளையருக்கு ஓகே. பட் கஸ்டமர்ஸ் ஏதாவது ப்ராடக்ட் வாங்குறேன். சம்டைம்ஸ் வி ஃபீல் லைக் டைரக்டா ஒரு ஏதோ ஒரு மெயில் 10 பேர் 100 பேருக்கு அனுப்புற மாதிரி எனக்கு ஒரு மெயில் அனுப்புறாங்களே. ஒரு ஃபோன் பண்ணி பேசினா நல்லா இருக்கும். தோணிருக்கும் உங்களுக்கு. இப்ப கஸ்டமர் கால் பண்ணும்போது. சம்டைம்ஸ் நீங்க கால் பண்ணும்போது இஃப் யூ வாண்ட் டு ஸ்பீக் இன் தமிழ் +1, இங்கிலீஷ் +2. ஓகே. சோ ஒரு வாட்டி கேட்டு முடிச்ச பிறகு 1 2 3 பிரஸ் பண்ணா அங்க போய் கனெக்ட் ஆயிடும். சோ 1 வேணுமா 2 வேணுமா தமிழ் சரி ஓகே. இங்கிலீஷ்ல போட்டு 2 போடலாம். அதுக்கு பெஸ்ட் கொடுப்பாங்க. எனக்கு போர் அடிச்சிடும். எனக்கு மறந்துட்டு வர நம்பர் என்ன பண்றதுன்னு தெரியாது. சோ இதெல்லாமே சம்டைம்ஸ் நமக்கு தேவையில்லைன்னு தோணும். ஓகே. சம்டைம்ஸ் ரியல் பர்சன் கிட்ட பேசணுமா ரெக்கார்டட் இமேஜ்ல பேசணுமா?
டிக்கெட் அதெல்லாமே இருக்கு. ஓகே. So examples like we have public affairs, investor relation இருக்கு, customer relationship இருக்கு, community relations இருக்கு, இதெல்லாமே combine. Okay. This is ஐடியாக்கா தான் பாத்துக்கலாம். And what are the roles? Yes, how people going to behave. நான் வச்சுக்கோங்க, நீங்க ஓவராலா எஸ்எம் முடிக்கும் போது நான் ஏதோ பேசின கண்டென்ட்டே பேசுற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வந்துடும். இப்பயே கொஞ்சம் வந்துருக்கும். இது மேம் சொன்னதே சொல்றாங்க. The content is smallly differing. பாருங்க, இதற்கு நம்ம பிஹேவியர் டேர்ம் யூஸ் பண்றோம். இப்போ ஆர்கனைசேஷன் ஜெனாமிக்ஸ்னு வரனால பிஹேவியர் டேர்ம் யூஸ் பண்றோம். அப்போ இது ரிலேட்டடா வந்திருக்குன்னா நீங்க வந்து ஜெனாமிக்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா ஜீன்ஸ் பத்தி பேசுறீங்கன்னா சோ ஒரு பெஸ்ட் ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? The people should be aware எப்படி இந்த ட்ரீட் பண்ணணும். கஸ்டமர் கேர் கிட்ட கால் பண்ணா எப்பவுமே ஒரே மாதிரி பேசணும். ஸோ தட்ஸ் ஹவு த ஆர்கனைசேஷன் பிஹேவியர் இஸ் நவ் கிரியேட்டட். எப்படி இது எஃபெக்டிவ் பேசலாமா? எஸ், மேனேஜர்ஸ் தானே எல்லாமே primary responsibilities on the managers now. They will develop and maintain an effective communication system. Again, நீங்க கஸ்டமர் கேர் கால் பண்ணீங்கன்னா எப்பயாவது ஒரு 1 week or 2-3 days முன்னாடி ஒரு டிக்கெட் ரேஸ் பண்ணிருப்பீங்க, கம்ப்ளைண்ட். நீங்க எந்த ஒரு பர்சன் கிட்ட பேசினாலும் மாத்தி மாத்தி பேசினாலும் அவங்க அதை ரீகால் பண்ண முடியுதா? நீங்க இந்த டைம்ல இந்த ப்ராடக்ட் வாங்குறீங்க, இந்த டிக்கெட் ரேஸ் பண்ணிருக்கீங்க, இந்த கம்ப்ளைண்ட் ரேஸ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் ரிப்ளை வரல, நீங்க கிரெடிட் கார்டு பே பண்ணிருக்கீங்க, கேஷ் ஆன் டெலிவரி எல்லாமே பண்ண முடியுதுன்னா பிகாஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் எஃபெக்ட். ஒரு 1000 பேர் கஸ்டமர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். பட் 1000 பேருக்கு உங்களோட டீடைல்ஸ் தெரியுதுன்னா கம்யூனிகேஷன் சிஸ்டம் பேக்ரவுண்ட்ல நல்லா இருக்கும்னு அர்த்தம். உங்களோட நேம் இல்லைன்னா உங்களோட கான்டாக்ட் நம்பர் வரும்போது எல்லா டீடைல்ஸும் வந்துடும். ஓகே, சோ இதெல்லாமே இருக்கு. அண்ட் ஏதாவது பேரியர்ஸ் இருக்கும், கம்யூனிகேஷன் பேரியர்ஸ் இருக்கலாம். அண்ட் அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம்னு சொல்லிட்டு மேனேஜர் ஹேஸ் டு ரிசால்ட். அண்ட் அகேன் இது கஸ்டமர் சர்வீஸ் பத்தி டைரக்டா பேசுனீங்கன்னா லாங்குவேஜ் ப்ராப்ளம் இது யார் பார்ப்பாங்க, ஹெச்ஆர் பார்ப்பாங்க. ஸோ மேனேஜர்ஸ் ஜென்ரலான நம்ம பேசுறோம். ஓகே, ஸோ அக்கரன்ஸ் அண்ட் ஹவு த ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ் டு பி டேக்கன், பேரியர்ஸ் அவாய்ட் பண்ண என்னென்ன பண்ணலாம். ஓகே, now we'll go for ஆர்கனைசேஷன் கம்யூனிகேஷன். இப்போ பிஹேவியர் வந்து கம்யூனிகேஷன் வருது. ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் வருது. கம்யூனிகேஷன் நம்ம எதை பத்தி மீன் பண்றோம்னா how the interaction is being done. ஓகே, தமிழ்ல இருக்கா இங்கிலீஷ்ல இருக்கா இல்ல வேற ஏதாவது லாங்குவேஜ்ல இருக்கா? தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இது பேசிக்கான 3 லாங்குவேஜஸ். இது தவிர வந்து கன்னடா, தெலுங்கு, மலையாளம்ஸ் இதெல்லாமே வரும்போது நம்மளுக்கு எல்லாத்துக்குமே ஒரு இன்டராக்ஷன். கம்யூனிகேஷன் வந்து த்ரூ லாங்குவேஜ் தான். அந்த லாங்குவேஜ் தான் இன்டராக்ஷன் சொல்றோம். அண்ட் ஒரு ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணோம். ஏன்னா ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் சாட்டிஸ்பாக்சன் கம்யூனிகேஷன்ல தான் இருக்கு. நான் ப்ராப்பரா டெலிவர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அதான் கம்யூனிகேஷன். என்னால ப்ராப்பரா டெலிவர் பண்ண முடியலன்னா there is no proper interaction. அப்ப கம்யூனிகேஷன் ப்ராப்பரா இருக்குது. புரிய வைக்கிறது எல்லாருக்கும். So it's a proper definition, forms and channels of communication among members of the organization. அப்போ organizational communication ஓட definition வந்து is a different forms and different channels of communication are. Okay, different channelsங்கிறது modes of வச்சுக்கலாம். Okay, probably we go for ticket raising in the app, mobile app இருக்கலாம், இல்லைன்னா வந்து சிஸ்டம்ல பண்ணலாம், இல்லை கால் பண்ணி நீங்க டிக்கெட் ரேஸ் பண்ணலாம். It can be anything. Okay. So different modes and channels. Yes, scope கார்பரேஷன்ஸ்க்கு தேவைப்படுது, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனுக்கு ஈவன் ஸ்மால் பிசினஸ் கூட தேவைப்படுது. அண்ட் டைப் ஃபார்முலாவும் இருக்கலாம், இன்ஃபார்முலாவும் இருக்கலாம். நேச்சர் இட் வில் ஃப்ளோ இன் வேரியஸ் டைரக்ஷன்ஸ், வேரியஸ் மீடியா. ஏன்னா சோஷியல் மீடியால தான் இப்ப நம்ம ஸ்ட்ராங் எல்லாருமே. ஸோ வேரியஸ் சோஷியல் மீடியாஸ்ல போகும். அண்ட் மியூச்சுவாலிட்டி விச் மீன்ஸ் ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். ஏன்னா டீம்ஸ் மியூச்சுவாலிட்டி கிரியேட் ஆகும். இந்த மியூச்சுவாலிட்டி வந்து வித்தின் த ஒர்க் குரூப் பார்க்கும்போது இது அவுட்டர் சிஸ்டம் அண்ட் இன்னர் சிஸ்டம்னு பார்ப்போம். ஆக்சுவலி அவுட்டர் சிஸ்டம்ங்கிறது ஆர்கனைசேஷன் விட்டு வெளியில போறது. அப்ப ஃபுல்லா டிஃபைன் பண்ணும். அப்போ ஆர்கனைசேஷன் அண்ட் என்ன மாதிரியான டெக்னாலஜிஸ் யூஸ் பண்றாங்க பாக்குறது. இதே இன்னர் சிஸ்டம் தான் எனக்குள்ள இருக்கிறது. அப்ப எனக்குள்ளனா என்னோட எம்ப்ளாயிஸ்குள்ள, என்னோட மேனேஜர்ஸ்குள்ள ஒரு இன்டராக்ஷன் அவங்களுக்குள்ள இருக்குது. ஸோ ஒரு மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்பை டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கும். பிசினஸ் கோஆபரேஷன், ஓகே, இன்டராக்ஷன். எஸ், இட் ரிஃப்ளெக்ட்ஸ் இன் மியூச்சுவல் ஆக்டிவிட்டி. இது நார்மல் தான். எப்படி இந்த இன்டராக்ஷன்ஸ் பண்ணலாம்? பர்சன் பிஹேவியர்ல இருந்து பண்ணலாம். ஓகே, அவங்களோட ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்கு, காக்னிட்டிவ், எமோஷனல், கேரக்டர் டிஃபைன் பண்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, கொக்னிட்டிவ் ப்ராசஸ் சொல்லுவோம். அண்ட் செகண்ட் வந்து எப்படி இந்த ஆக்டிவிட்டி பிஹேவியர் வந்து இது எப்படி இந்த ஆக்டிவிட்டி வந்து பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஏன்னா அப்சர்வ் பண்றதை வச்சுதான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. நான் ஒரு ஆர்டர் பாஸ் பண்றேன், ஒரு கமாண்ட் பாஸ் பண்றேன் அட் ஹையர் அத்தாரிட்டியா, எனக்கு கீழே இருக்கவங்களுக்கு எப்படி புரியுதோ அப்படிதானே பண்ணுவாங்க. ஓகே, இங்க வந்து பிஹேவியர் பர்சன் டு பர்சன் இருக்கு. எமோஷனலா வீட்டுல சண்டை போட்டு வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, காக்னிட்டிவ் பிஹேவியர் ரொம்ப இது சொல்றது காக்னிட்டிவ் பிஹேவியர் சொல்லுவோம். அப்போ அவங்க எப்படி இன்டராக்ட் ஆயிருக்கு, எப்படி கம்யூனிகேஷன் போயிருக்கு, என்ன பெர்செப்ஷன் அவங்க பாக்குறாங்க, இதெல்லாம் என்ன தெரியுமா நம்ம சொல்ல போறோம். இந்த ஸ்ட்ராட்டஜிங்கிறது டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் மட்டும் டிசைன் பண்ணும் போது என்ன நாலேஜ் இருக்கும், அந்த நாலேஜ் வந்து எல்லாருக்குமே வரவங்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த ஸ்ட்ராட்டஜிக்காக தான் நம்ம ஒர்க் பண்றோம். கஸ்டமர் சப்போர்ட் நம்ம எப்பவுமே தரணும். நான் ப்ராடக்ட் வந்து ரெடி பண்ணி அனுப்பிச்சுடுறேன் ஃபினிஷ்டு குட்ஸா.
அது கஸ்டமர் வந்து 1 இயர், 2 இயர், 5 இயர்ஸ் பிறகு யூஸ் பண்ண பிறகு வந்து he should feel himself satisfied. Okay. I remember the LG fridge வாங்கினேன். Okay. It happened during my college days. LG fridge வாங்கினோம். You won't believe 2 fridge purchase பண்ணோம். ஏன் 2 fridge தான்? எங்க வீட்டுக்கு ஒரு fridge, எங்க அண்ணன் வீட்டுக்கு ஒரு fridge போனோம். 2 fridge purchase பண்ணோம். And நான் வந்து லைக் ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எவ்ரிதிங் எல்லாமே லைக் சிஸ்டம் வந்து எல்லாமே நாங்க ரீப்ளேஸ் பண்ண வேண்டியது. ஸோ எல்லாமே வாங்கணும். நாங்க எப்படி வாங்கணுமோ அதே மாதிரி மை ஆண்ட் ஃபேமிலி ஆல்சோ பர்ச்சேஸ் எவ்ரிதிங். யூ வோன்ட் பிலீவ் அவங்க என்னென்ன வாங்கினோம் எல்லாமே போயிருந்தா 3 மாசம் 4 மாசம் ப்ராப்ளம் வந்துட்டே இருந்துச்சு. நாங்க வந்து ஆல்மோஸ்ட் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருப்போம். அவங்களுக்கு எல்லாமே வாங்கணும். சரி, இது எனக்கு அது உங்களுக்குன்னு நீங்க நோட் பண்ண மாட்டீங்க. உங்க இடத்துக்கு அங்க 2 அட்ரஸ். உங்க இடத்துக்கு அதே லாட், அதே சைஸ், அதே மாடல், ரெண்டுமே நீங்க சரி. சோ அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க. மாடல்லாம் அவங்க தான் செலக்ட் பண்ணி வாங்கி கொடுத்தாங்க. வாட் ஷீ செட் இஸ் உங்களுக்கு எல்லாமே நல்லா ஒர்க் பண்ணுது. எங்களுக்கு எல்லாமே போச்சு. பாருங்க 2 வருஷத்துலயே வாங்கிட்டோம். சோ கொஞ்சம் ஃபீல் பண்ணாங்க. சோ நான் என்ன பண்றது? பாருங்க உங்களுக்கு எல்லாமே போச்சு. 2 வருஷத்துல எல்லாமே புதுசு யூஸ் பண்றீங்க. நாங்க 10 வருஷமா பழசு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரி, எல்லாமே ஒரே லாட் தானே. அதுதான் இந்த காஸ்டிங்ல பாப்பீங்க. குவாலிட்டிக்காக ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட் காஸ்டிங்ல தான் பார்ப்போம். குவாலிட்டி எவ்வளவு தூரம் மெயின்டைன் பண்றீங்க. எல்லாமே 100% குவாலிட்டின்னு சொல்ல முடியாது. 100% டிஃபெக்ட்ஸ் இருக்கும். குவாலிட்டி இருக்கும், பட் டிஃபெக்ட்ஸ் இருக்கும். சோ இந்த மாதிரி பேசும்போது இப்போ இந்த கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா, ஒருத்தருக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்காது, ஒருத்தருக்கு பயங்கரமா சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கும். ஒருத்தர் வந்து யாருமே பேசினாலும் இந்த ப்ராடக்ட் வாங்குங்க, இந்த பிராண்ட் வாங்குங்க, நம்பி வாங்கலாம் சொல்லுவாங்க. இன்னொருத்தர் வந்து சுத்தமா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. சோ இட் டிஃபரன்ஸ். ஓகே. சோ இது எப்படி வந்து பப்ளிக்கா அதை தெரியப்படுத்த போறீங்க? லைக் வி யூஸ் வெர்பல், சிம்பாலிக் எக்ஸ்பிரஷன்ஸ், இதெல்லாமே ஓன் பர்சன்ல போட்டுக்கலாமா? ஒன் இண்டிவிஜுவல் டு அனதர் இதெல்லாமே நடக்கும். ஓகே. சோ தட்ஸ் அபவுட் மோட் ஆஃப் இன்டராக்ஷன். சோ நோட் பார்த்துக்கலாம். கம்பேரிசன், எஸ், எம்ப்ளாயிஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பர்சனலா ஜட்ஜ் பண்ணுவாங்க. இவன் நல்லா பண்றானா, அவன் நல்லா பண்றானா, இவன் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கா. சோ அவங்களோட ஓன் ஒர்க் அண்ட் எபிலிட்டிஸ் வச்சு. கொஸ்டின் ஆஃப் எஸ்டிமேஷன் is how objectivity and what extent can individuals estimate in money. வேல்யூ கண்ட்ரோல் ஃபார் எக்ஸாம்பிள் இதெல்லாம் எம்ப்ளாயி சைட்ல வரும்போது நம்ம பெர்ஃபார்மன்ஸ் லிங்க் ரிவார்ட்ஸா போகும். ஒரு ரிவார்ட்ஸ் கொடுத்தாங்க, நீங்க வந்து இவ்வளவு டார்கெட் மீட் அவுட் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ரிவார்ட்ஸ் கொடுப்போம். எல்லா எம்ப்ளாயி ஆஃப் த மந்த்னு கொடுக்கறது. என்ன ஃபேக்டர்ஸ் வச்சு எஸ்டிமேட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேச்சர் பார்க்கணும், பர்சனாலிட்டி பார்க்கணும், எஸ் எமோஷனல் சொல்றோம்ல, மென்டல் ஹெல்த் பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக்கா பார்க்குற ஃபேக்டர்ஸ். அண்ட் சம்டைம்ஸ் ஒரு சில ஃபேக்டர்ஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும். இன்கரெக்டா இருக்கும், இல்ல அண்டர் எஸ்டிமேட் பண்ணிவிடும். குவாலிஃபிகேஷன் மேட்ச் ஆகல, இவங்க என்ன பண்ணிடுவாங்க? நான் வச்சுக்கோங்க, ஒரு ஜாப் டெசிக்னேஷன் சொல்லிட்டு ஒரு குவாலிஃபிகேஷன் வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா ஃபில்டர் பண்ணும்போது இந்த குவாலிஃபிகேஷன் தான் நீங்க அப்ளை பண்ண முடியும் ஜாப்க்கு. அப்போ குவாலிஃபிகேஷன் லோவரா இருக்கனால நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்னா இஸ் நாட் ஃபிட் அப்படின்னு வச்சுருக்கோம். இட்ஸ் ஆக்சுவலி நாட் கரெக்ட்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? படிச்சு வந்தா மட்டும் வேலை பண்ணிட முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மட்டும் தான் கிடையாது. செகண்ட் வந்து நாட் டாலரன்ஸ் லெவல் ஆன் ஹையர் சோஷியல் எஜுகேஷன் அண்ட் ஃபினான்ஸ். சம்டைம்ஸ் நல்லா படிச்சிருப்பாங்க, பட் அவங்களுக்கு டாலரன்ஸ் லெவல் இருக்காது. நீங்க வந்து அந்த டைம்ல பெர்ஃபார்மன்ஸ் பண்ணது வச்சு நீங்க செலக்ட் பண்ணிருப்பீங்க, அது பிறகு டாலரன்ஸ் லெவல் இருக்காது. ஓகே. அண்ட் தேர்ட் ஒன், எஸ், ஹை ஒப்பீனியன் ஆஃப் தெம்செல்ஸ். அவங்களால நல்லா பண்ண முடியும்னு நினைச்சுப்பாங்க. அது ஒண்ணு. இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கும். ரொம்ப நல்லா படிச்சிருக்காங்கிறதுக்காக காம்ப்ளெக்ஸ் வந்து 2 காம்ப்ளெக்ஸா மாறும். ஒண்ணு வந்து நான் தான் நிச்சயமா படிச்சிருக்கேன் அப்படிங்கிறது ஒரு காம்ப்ளெக்ஸ். இன்னொன்னு வந்து என்ன படிச்சிருக்காங்க, என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரி ஒரு அவங்களுக்குள்ள ஒரு கில்ட்டி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ இன்ஃபிராட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அண்ட் டூ கிரேட் ஜாப் ஈவன் தோ தே கன்சீல் தட் ட்ரூ ஒப்பீனியன் ஆஃப் தெம்செல்ஸ். எஸ், இதுதான் என்னோட மெயின் ஹைலைட்டட் பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் நீங்க கெஸ்ட் பண்ணினீங்க. இது என்ன தெரியுமா, இந்த குவாலிஃபிகேஷன் வந்து இன்டர்வியூ எல்லாம் பாஸ் பண்ணா எனக்கு வேலை கொடுத்துட்டாங்க. மேனேஜ்மெண்ட் சொல்றது தப்புன்னு தெரியுது, ஆனா நான் என்ன பண்றது, மேனேஜ்மெண்ட் சொல்றது கேட்டே ஆகும். ட்ரூ ஒப்பீனியன் விச் இஸ் ஐ திங்க் தட் ஒன் வில் ட்ரூ. நான் சொல்றது, நான் நினைக்கிறது என்னோட மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகிறது ட்ரூன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதனால வாய தர முடியாது. என்ன பண்ணுவேன்னா ஓகேன்னு பண்ணிடுவேன். ஐ டூ கிரேட் ஜாப். பாருங்க, என்ன சொன்னாலும் சூப்பர் சூப்பரா பண்ணி முடிப்பேன். ஆனா எனக்கு உடன்பாடே இருக்கும். ஏன்னா எனக்கு பிடிக்காது. ப்ராபப்ளி அந்த ட்ரூ ஒப்பீனியன்ங்கிறது இது ஃபியூச்சர்ல மேட்ச் ஆகாதுங்கிறதுக்கு உங்களுக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நாலேஜோட நீங்க பண்ணிருப்பீங்க, கிரேட் ஜாப் பண்ணிருப்பீங்க. பட் அது ட்ரூ ஒப்பீனியன்னால வந்திருக்குமானா இருக்காது. நீங்க கன்சீல் பண்ணிருப்பீங்க, ஏன்னா உங்களோட அத்தாரிட்டி சொன்னாங்கிறதுக்காக. சூப்பர் இல்ல? இந்த லோவர் குவாலிஃபிகேஷன், நாட் டாலரன்ஸ் லெவல் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லைக் இண்டிவிஜுவலுக்கு போயிடும். பட் இந்த வந்து லாஸ்ட் பாயிண்ட் வந்து ஸ்கில் பேஸ்ட் போயிடும். ஏன் படிக்க முடியலன்னு சொன்னா 2 ரீசன் சொல்லுவாங்க. மெயினா படிப்பு வர படிக்கல. இன்னொரு ரீசன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபினான்ஸ் இல்ல ஃபேமிலியை பாத்துக்கணும், அதனால படிக்க முடியல, அந்த மாதிரி ரீசன் சொல்லுவாங்க. டாலரன்ஸ் லெவல் அண்ட் நான் டாலரன்ஸ் லெவல் எமோஷனை வச்சு சொல்றது. இப்ப இந்த லாஸ்ட் லெவல் வந்து வேற ஆப்ஷனே இருக்காது உங்களுக்கு. யூ மே புஷ் டு டு தி ஜாப், நாட் ஜஸ்ட் டூயிங் தி ஜாப், டூயிங் a great job. அதான் இப்ப பிரச்சனை. இது வேலைக்கே ஆகாதுன்னு தெரியும், ஆனா கமாண்டிங் வந்துச்சு, ஆர்டர் வந்துச்சுங்கிறதுக்காக சூப்பரா பண்ணுறாரு.
ஓகே. சோ இது யூசுவலா நடக்கும். ஓகே. ஒரு கிளான்ஸ் பாக்குறீங்களா அது வரைக்கும் ப்ளீஸ்? அவங்க தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. அண்ட் ஹவு த சேஞ்சஸ் கேன் பி சீன். ஏன்னா ஒவ்வொரு சேஞ்சும் நடக்குதுன்னா அது என்னோட ஆர்கனைசேஷன் நான் எடுத்த பிளானிங் ஒரு ஸ்ட்ராட்டஜினால நடக்கிற சேஞ்சஸ். ஸோ இந்த சேஞ்சஸ் எல்லாம் வந்து எவ்வளவு தூரம் டிபெண்டா இருக்குன்னா விச் மீன்ஸ் டிபெண்டன்ட் இன் சென்ஸ் ஃபார் இட்ஸ் அஃபெக்டிங் மை என்விரான்மெண்ட். என்விரான்மெண்ட் இன்டர்னல் என்விரான்மெண்ட் என்னோட ஆர்கனைசேஷனுக்குள்ள என்விரான்மெண்ட் பத்தி பேசுறேன். அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் லீடர்னு சொல்றதுக்கு வந்து ஒரு பர்டிகுலர் கீ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஏன்னா அவரோட பெர்ஃபார்மன்ஸ் பயங்கர ஹைஃபையான பெர்ஃபார்மன்ஸா இருந்தா மட்டும் தான் மேட்ச் ஆகும். ஏன்னா நார்மல் லீடர் இல்ல இது, நார்மல் மேனேஜர் இல்ல இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் லீடர். ஓகே. அப்போ ஸ்ட்ராட்டஜி வந்து எவ்வளவு தூரம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா இவர் எவ்வளவு தூரம் எடுத்து போகணும். அண்ட் ரோல் எஸ் மேக்ஸிமைசிங் ஷேர் ஹோல்டர் வேல்யூ, ப்ராஃபிட் growth, ஆர்கனைசேஷனோட ப்ராஃபிட்டபிலிட்டி எல்லாமே வந்து ஹைலைட் பண்றதுதான். கீ குவாலிட்டிஸ் போயிடலாமா? ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், கீ குவாலிட்டிஸ் என்ன வேணாலும் நேம் பண்ணலாம். சரி, இங்க கீ குவாலிட்டிஸ்ங்கிறது மெட்டீரியல் இருக்கனால கீ குவாலிட்டிஸ் கொடுத்துருக்கேன். நீங்க ஃபீச்சர்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன வேணா வந்துச்சுனாலும் நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். ஓகே. விஷனரி, எஸ், ஞாபகம் இருக்கா? ஐ திங்க் 8.2ல அலைன்மெண்ட் வித் விஷன். சோ ஒரு ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும்போது ஆர்கனைசேஷன் விஷன் வச்சு பாக்குறீங்கன்னா அப்போ இவருக்கும் இந்த விஷனரி இருக்கணும்ல. சோ சென்ஸ் ஆஃப் டைரக்ஷன், a clear and compelling vision where the organization to second capability to communicate his vision. ஆமா இல்ல, நான் கூட விஷனரியில வச்சு எனக்கு கூட புடிச்சா பத்தாது. நான் என்ன நினைக்கிறேன், என்ன எதுக்காக இந்த ஸ்ட்ராட்டஜி டெவலப் பண்ணிக்கணும், கம்யூனிகேட் பண்ண தெரியும். ஓகே, கம்யூனிகேஷன். ஸோ சென்சிடைஸ் தம், இந்த டேர்ம் நல்லா இருக்கு. சென்சிடைஸ் தம், ஆர்டிகுலேட் தம். சென்சிடைசிங் வந்து அவங்கள கம்யூனிகேட் பண்ணது சொல்றது இல்ல, அவங்களுக்கு புரிய வைக்கிறது, அவங்கள சென்ஸ் பண்ண வைக்கிறது, ஃபீல் பண்ண வைக்கிறது. ஓகே. அண்ட் ஆர்டிகுலேட்ங்கிறது செதுக்குறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, பார்த்து பார்த்து பண்றது. அண்ட் தேர்ட் ஒன் எபிலிட்டி டு ஐடென்டிஃபை இஸ், எந்த விஷயங்கள் வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண வச்சா என்னால வந்து இந்த விஷனை வந்து அட்டைன் பண்ண முடியும். இது வந்து ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட்னு சொல்லுவோம். ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜிஸும் விஷனும் வந்து மேட்ச் பண்ணிட்டே போறது வந்து ஆர்கனைசேஷன் ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட்னு சொல்லுவோம். ப்ராப்ளி கேன் ஜஸ்ட் ஹேவ் அ நோட் ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட். ஓகே. ஆக்சுவலா நம்ம எதிர்பார்க்கிறோம் இல்லையா, விஷன் கோல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ், என்கிட்ட இருக்கிற ரிசோர்சஸ் அதை மேட்ச் பண்ணி என்னால கொண்டு போக முடியாது. எல்லாமே ஸ்ட்ராட்டஜிக் ஃபிட்ல வரும். ஃபிட்னா எல்லாமே கரெக்டா ஃபிட் ஆகும், எல்லாமே வரும். அண்ட் எஸ் ஆப்வியஸ்லி இட் ஷுட் பி கமிட்டட். ஜஸ்ட் சொன்ன பண்ண பத்தாது, கரெக்டா டைமுக்கு வரணும். இந்த டைம்ல வந்து நம்ம டார்கெட்டை மீட் அவுட் பண்ணணும் அப்படின்னு இவங்க லீவ்ல போயிடுவோம் இல்லையா. ஓகே. ஸோ ஆக்ஷன்ஸ் ஆர் ஃபால்ஸ். ஓகே. தென் ஃபிஃப்த் ஒன், டெவலப் அ ஸ்ட்ராங் நெட்வொர்க். எஸ், ஃபார்மலாவும் சரி இன்ஃபார்மலாவும் சரி ப்ராப்பரா இன்ஃபார்ம் பண்ணி என்னென்ன விஷயங்கள் நடக்குதுங்கிறது தெரியப்படுத்தணும். எஸ், டெலிகேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ், ஸ்ட்ராட்டஜிக் லீடர்ங்கிறது அண்ட் இண்டிவிஜுவல் சொன்னோம். மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் 1 or 2 persons தான் இருப்பாங்க அண்ட் ஒருத்தர் கீழே இருந்து தான் போகும் அந்த ஹைரார்கி. இப்போ எல்லாமே அவரால் பண்ண முடியாது இல்லையா. அதனால ஒரு பர்சன், நான் இது வந்து ஆர்கனைசேஷன் ஆங்கிள் பேசல, ஸ்ட்ராட்டஜிக் லீடருக்கு ஆங்கிள் பேசுறேன். இவர் தான் வந்து யாருன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜிக் லீடர். ஓகே. இவர் என்ன பண்ணுவாருன்னா இவரோட ரோலை வந்து டெலிகேட் பண்ணும். ஒரு 2 பேர் 3 பேர் கிட்ட இந்த செட் நீங்க பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி பண்றதுக்கு உண்டான கெத்து இருக்கணும். சி, ஒரு ஹெட் இருக்காருன்னா அந்த ஹெட்டோட மெயின் கெப்பாசிட்டி, ஏன் ஒரு லீடர்னு சொல்றோன்னே பாத்தீங்கன்னா டெலிகேட் பண்ண தெரியுது. யாருக்கு டெலிகேட் என்னது, என்கிட்ட ஒரு 10 வேலை இருக்கு, 10 பேர்கிட்ட 10 வேலையை பிடிச்சு தரேன், அப்படி இல்லை. யார்கிட்ட எந்த வேலையை கொடுத்தா மேட்ச் பண்ண முடியும். ஏன்னா இப்ப நான் எக்ஸ்ங்கிற பர்சன் கிட்ட தரேன், வலிக்கிற பர்சன் கிட்ட தரேன்னா எக்ஸுக்கு எவ்வளவு தூரம் புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னோட வேலை அவன் பார்க்க போறான், எனக்கு எவ்வளவு தூரம் விஷனரி இருக்கும் அந்த விஷனரி அவனுக்கு கொடுத்துருக்கணும். சோ எக்ஸ் எவ்வளவு தூரம் பண்ண முடியும், ஒய் எப்படி பண்ண முடியும், ஏ எப்படி பண்ண முடியும், பி எப்படி பண்ண முடியும், இவங்களால இந்த ஜாப் பண்ண முடியுமா, இல்ல இவங்களுக்கு கீழே என்ன டீம் இருக்கு. சோ டீம் பேஸ்ட் போய் ஓகே. சோ எபிலிட்டி டு ரெகக்னைஸ் அண்ட் எம்பவர் சப்பார்டினேட்ஸ். சோ சப்பார்டினேட்ஸ்ங்கிறது லோவர் லெவல்ல ஹைரார்கி. சோ இட் வில் ஆக்ட் அஸ் அ மோட்டிவேட்டர் ஓவர் ஹியர். ப்ராபபிலி இந்த லீடர்ஷிப் வந்து ஓவர்லோட் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக பண்றது. அண்ட் எஸ், சம்டைம்ஸ் வந்து ஒரு சில ஜாப் நான் டெலிகேட் பண்ண மாட்டாங்க, வில் நாட் பி டெலிகேட்டிங். ஏன் டெலிகேட் பண்ண மாட்டாங்கன்னா அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயமா இருக்கும். ஓகே. சோ அந்த இடத்துல வந்து நான் விட்டு கொடுக்கவே முடியாது. அண்ட் எஸ், தி லாஸ்ட் பாயிண்ட், டெவலப் கான்சென்சஸ். கான்சென்சஸ்ங்கிறது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சென்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஓகே. இந்த ஐடியாஸ் வந்து எப்படி ஃபோர்ஸ் பண்ணா அவங்களுக்கு வந்து சப்பார்டினேட்ஸ் வந்து புரியும், இதுக்காக ஒரு சென்ஸை கிரியேட் பண்ணது கான்சென்சஸ். எஸ், வில் கோ ஃபார் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். கண்டினியூ பண்ணலாமா? எமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஆக்சுவலா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஏன்னா நம்ம இப்போ லாஸ்ட் டாபிக்ல ஜெனாமிக்ஸ் பத்தி பார்த்தோம். இதான ஜெனாமிக்ஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். சோ இந்த கேஸ்ல வந்து நம்ம பிஹேவியர் பத்தி பேசும்போது எமோஷன் வந்துருது, இன்டராக்ஷன்ஸ் வரும்போது எமோஷன்ஸும் வந்துருது. அப்போ எமோஷன் ஐக்யூ மாதிரி ஈக்யூ வேணும். எமோஷன்ஸ் வந்து எப்படி கண்ட்ரோல் பண்றாங்க அப்படிங்கிறது. சோ இந்த டேர்ம் வந்து காயின் பண்ணவர் டேனியல் கோல்மன் ஒரு ஐடியாக்காக. இது வந்து சைக்காலஜிக்கல் கேப்பபிலிட்டிஸ். இன்டெலிஜென்ஸ் பத்தி பேசும்போது ஐக்யூ இருக்கு. இது வந்து எமோஷனலா நம்மளால எவ்வளவு கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு பேசிங்கன்னா ஈக்யூன்னு சொல்லுவோம். ஓகே. சோ ஃபர்ஸ்ட் ஒன், செல்ஃப் அவேர்னஸ்.
how I'm going to control my own moods, emotion and drives. Okay. என் மேல இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நான் இன்னொருத்தர் மேல புஷ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், which means I'm not capable to have that taken. கரெக்டா? என்கிட்ட இருக்கிற ஸ்ட்ரெஸ் வந்து நானே மேனேஜ் பண்ணி எப்படி டெலிவர் பண்ண கரெக்டா இருக்கும். ஸோ இதுதான் செல்ஃப் அவேர், which means இது ரொம்ப பர்சனல், ரொம்ப ஸ்பெசிபிக். ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் யோர் செல்ஃப். அப்பதான் உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ யூ ஹேவ் டு பி அவேர் ஆஃப் யோர் செல்ஃப், தென் யூ கண்ட்ரோல். செகண்ட் வந்து செல்ஃப் ரெகுலேஷன். எஸ், எக்கச்சக்கமா இருக்கும். இதை வந்து நீங்க எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி டைரக்ட் பண்றதுன்னு தெரியும். திங்க் பிஃபோர் ஆக்டிங். ஓகே. தேர்ட் ஒன், எஸ், ஃபீல் மோட்டிவேட்டட். ஆக்சுவலா மணி, ஸ்டேட்டஸ் இதெல்லாமே மீறி இருக்கிற ஒரு விஷயம் தான் அது. ஆக்சுவலா மணி அண்ட் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு பர்சனுக்காக பார்ப்போம். பட் இங்க ஸ்ட்ராட்டஜிக் லீடருக்கு வந்து பார்க்கும்போது எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பார்க்கும்போது, ஆக்சுவலா இதெல்லாமே எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அவரோட தான் லிங்க் பண்ண போகும். ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வச்சு பார்க்கும்போது மணி அண்ட் ஸ்டேட்டஸ் தவிர வேற என்ன விஷயம் பர்சனலா பார்க்க வச்சு பார்க்கும். ஸோ மோட்டிவேட்டடா இருக்கணும். எம்பதி இஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஃபீலிங். பியூட்டிஃபுல்லான பாயிண்ட் தான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம அத்தாரிட்டியில இருக்கோம். யார் இந்த ஹைரார்கி. ஸோ நான் சொல்ற கீழே இருக்கவங்க கேட்கணும்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் தட் ஃபீலிங்ஸ். ஓகே. அண்ட் ஃபிஃப்த் ஒன், சோஷியல் ஸ்கில். எஸ், ஃப்ரெண்ட்லினஸ். இதெல்லாமே மேனேஜ் பண்ண முடிஞ்சா இந்த 5 பாயிண்ட்ஸை வச்சுதான் ரேட்டிங் பண்ணுவாங்க EQ எப்படி. எஸ், செல்ஃப் அவேர் அண்ட் செல்ஃப் ரெகுலேட்டிங் பத்தி நான் இன்னும் ஒரு சில ஃபியூ பாயிண்ட்ஸ். மோர் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது, ஆம்பிகியூட்டி வரும்போது, கன்ஃபியூஷன்ஸ் வரும்போது எப்படி நீங்க கோப் அப் பண்ண போறீங்க, how you are going to manage the situation, how you are more open to the change, because we have to adapt to the environment, right? Changes வரும்போது அடாப்ட் பண்ணிக்க தெரியணும். கெஸ் ரெஸ்பெக்ட். ஆமா இல்ல, நீங்க நீங்க ஒரு கெத்தான பர்சன் தான் கெத்த ரெஸ்பெக்ட். அப்ப நம்ம என்ன சொன்னா கேட்பாங்க. ஸோ யூ கிரியேட் தட் என்விரான்மெண்ட். ஒரு பீப்புள் அவேரா இருக்கான், செல்ஃப் அவேரா இருக்காங்கன்னா கிளியர்லி தே வில் ரெகனைஸ் தேர் ஓன் லிமிடேஷன்ஸ். ஏன்னா எல்லா பர்சன்ஸ் கிட்டயும் அப்ஸ் இருக்கும், டவுன்ஸ் இருக்கும். அந்த டவுன்ஸ் மேனேஜ் பண்ணி பேசுறது தான். அப்ப செல்ஃப் அவேரா இருக்காங்கன்னா எந்த டைம்ல அவங்க டவுன் ஆக சான்சஸ் இருக்கு, எந்த ஒகேஷன்ல அந்த மாதிரி நடக்கும். ஸோ ப்ராபப்லி நீங்க ஸ்ட்ரெஸ் என்ன டார்கெட் மீட்டும். ஓகே. நம்ம வந்து எனக்கு மேல ஒரு அத்தாரிட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட ஒரு கமிட்மெண்ட் வந்திருப்பேன். இதெல்லாமே நான் யார்கிட்ட புஷ் பண்ணுவேன்னா என்னோட லோ லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் அண்ட் ஹைரார்கில இருக்கிற எம்ப்ளாயிஸ் கிட்ட நான் புஷ் பண்ணுவேன். அது வேலைக்கு ஆகாது. அப்போ என்ன லிமிடேஷன்ஸ் உங்ககிட்ட இருக்கு பார்க்கணும். How you going to get yourself regulated. Okay, so decisions கேர்ஃபுல்லா இருக்கிறது. அண்ட் கோஆர்டினேட்ஸ் கிட்ட நம்ம டெலிகேட் பண்றோம். அந்த டெலிகேட் பண்ணும்போது என்ன மாதிரியான ட்ரஸ்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் அவங்க மேல நீங்க எதிர்பார்க்கணும். எவ்வளவு நம்பி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறேன். Yes, you should be strongly motivated. இது மாதிரி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் அண்ட் செல்ஃப் அவேர், செல்ஃப் ரெகுலேட்டிங் இண்டிவிஜுவல்ஸ். ஸோ ப்ராபப்லி இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா செல்ஃப் அவேர் அண்ட் செல்ஃப் ரெகுலேஷன் இருக்குல்ல, இது கீழே இந்த பாயிண்ட்ஸ் போட்டுருங்க. ஓகே. ஆக்சுவலா நான் ஏன் எப்படி போட்டேன்னு பாத்தீங்கன்னா, ப்ராபப்லி எனக்கு வந்து ஒரு 2 பாயிண்ட் இருந்தா டிஸ்கஸ் பண்ண ஈஸியா இருக்கும் தோணுச்சு. ஸோ தட்ஸ் வை ஐ பிரசன்டட் இன் திஸ் மேட். புரியுதா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி கேட்கறாங்க, செல்ஃப் அவேர்னஸ். அப்போ ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் இருந்தா ஓகேயா இருந்துச்சு. ஏன்னா இது மட்டும் நிறைய பேசுற மாதிரி இருக்கு, மிச்சம்லாம் கம்மியா பேசுற மாதிரி இருக்கு. அதனால நான் எனக்கு பிடிச்ச மாதிரி மாத்திட்டேன். பட் ப்ரெசென்ட் பண்ணும்போது இன்கேஸ் இப்போ எக்ஸாம் and this is the question asked னா நான் ப்ரெசென்ட் பண்ணும்போது செல்ஃப் அவேர்னஸ் செல்ஃப் ரெகுலேட்டிங் வந்து அங்கே கிளிக் பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஆர்கனைசேஷனல் சேஞ்ச், growth and எவல்யூஷனோட இருக்கிறது, கண்டெம்பரரியா இருக்கிறது, how you are going to stay modern, how you are going to stay relevant and how you are going to stay competitive. சேஞ்ச் வந்து நம்ம டைனமிக் சொல்லிட்டு மாற்றவே முடியாது, அதை பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். What are the different types we have? New software இப்போ நிறைய கொண்டு வந்துடுறாங்க. மார்க்கெட்டிங் ப்ராக்டிசஸ் ஆர் நோ டோட்டலி டிஃப்ரெண்ட். மீடியால மார்க்கெட்டிங் பண்றது எல்லாமே மாறிடுது இப்போ. ஓகே. பிசினஸ் ப்ராசஸ் அப்டேட் ஆகுது, ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி எல்லாத்துலயும் வருது. ஓகே. ஃபுல் ஆன் ரீஸ்ட்ரக்சரிங். எஸ், பியூட்டிஃபுல்லான பாயிண்ட். ஐ வாண்ட் டு ஹைலைட் திஸ் ஒன். ஏன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எல்லாமே தெரிய முடியாது. ஒரு 5 years முன்னாடி பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல உங்களோட க்ராசரிஸ் ஆர்டர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எத்தனை பேர் யூஸ் பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கம்மி தான். பிக் பாஸ்கெட் எக்கச்சக்கமா. இப்போ ரீசெண்டா பாத்தீங்கன்னா எனக்கு நாளைக்கு வீட்டுக்கு தேவையான விஷயங்கள் வேணும், உடனே பிக் பாஸ்கெட் ஒரு உடனே ஜியோ மார்ட் இதெல்லாமே எனக்கு எல்லாமே அவைலபிளா இருக்கு, எல்லாமே கையில இருக்கு. ரீஸ்ட்ரக்சர் பண்ணிட்டாங்க பிசினஸ். இவங்க எல்லாம் மேம் பிக் பாஸ்கெட் வந்து டாடா ஓடுது, ஜியோ வந்து ரிலையன்ஸ் ஓடுது, இதெல்லாம் பிக் ஜேம்ஸ் இவங்க பண்ணுவாங்க. இல்ல, லோக்கல்ல இருக்கிற மார்க்கெட்ஸ்ல அவங்களோட டெலிவரி பாயை வச்சு அவங்க சப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பிகாஸ் தே வாண்ட் டு மீட் அவுட் த கான்டெம்பரரிஸ். ஓகே. அப்ப என்ன பிசினஸே வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா ரீஸ்ட்ரக்சரிங் பண்றாங்க. ரீசெண்டா நேத்து ஆன் 30th of December I just went to those caption. பெங்களூர்ல one lady was waiting to buy dosa in the queue. பாத்தீங்களா, ரொம்ப பெரிய queue-ஆ. She ordered in Zomato. டக்குனு வந்துச்சா சாப்பிட்டு முடிச்சு கிளம்பிட்டாங்க. பாத்தீங்களா? சரி, அப்போ Zomato ஆர்டர் பண்ணா ஈஸியா கிடைக்கும். அண்ட் எங்க ஆர்டர் பண்றாங்க, அந்த ஷாப்புக்கு வெளியில இருந்து Zomato ஆர்டர் பண்றாங்க.
ஓகே. அப்போ எனக்கு தோணுச்சு. இங்கருந்து நம்ம அங்க போறோம். இதுக்காக அங்க போய் சாப்பிடணும்னா, வி வாண்ட் டு ஃபீல் தட் ஃப்ரெஷ்னஸ். இதே மாரி ஐ ரிமெம்பர் ஒன் ஒகேஷன் இந்த மாரி தான் ஐ டுக் மை டாட்டர் அவுட் சைட். ஒரு லஞ்சுக்கு போலாம்னு சொல்லிட்டு. நானும் என் டாட்டர் மட்டும் தான் போனோம். அடிக்கடி நாங்க இந்த மாரி சுத்துவோம். நானும் என் டாட்டர் மட்டும். ஓகே. இது வந்து மாம் அண்ட் டாட்டர்ல இருக்கிற விஷயம். ஓகே. நானும் என் டாட்டர் மட்டும் அப்படியே கிளம்புவோம். எங்கேயாவது போலான்ட்டு. பிரியாணி சாப்பிடலாம்னு தோணுச்சு லஞ்சுக்கு. வி வர் வெயிட்டிங் ஃபார் 3 ஹார்ஸ். பிரியாணி சாப்பிட்டாகணும். நம்மளுக்கு அந்த மாதிரி சம்டைம்ஸ் இன்னும் செட் ஆயிடும்ல. பிரியாணி சாப்பிட்டாகணும். சரி எங்கேயாவது போய் உட்கார்றதுக்கு அந்த பிரியாணி சாப்பிட்டு உட்கார்ந்து பேசலாம்னு சொல்லிட்டு 3 ஹார்ஸ் வெயிட் பண்ணோம். எங்களுக்கு டேபிள் வரவே இல்ல. ஆர்டர் பண்ணிட்டு ஹாஃப் அன் ஹவர் கழிச்சு நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டோம். பாருங்க ரீஸ்ட்ரக்சர் நீங்க. அப்ப எனக்கு என்ன சென்ஸ் ஆச்சுன்னா, சொல்லிருக்கலாம் 3 ஹார்ஸ் ஆகும் இல்லோ. இப்போ பாத்தீங்கன்னா லைக் வி ஹேவ் திஸ் லிஸ்ட். டெய்லி நோட் பண்ணிக்கிறாங்க. டேட் நோட் பண்ணது இல்லாம சொல்லிடுறாங்க கிளியரா 1 ஹவர் ஆகும். அவன் 1 ஹவர் ஆகும் நான் பார்க்கலாமே சுத்திட்டு வரேன். ஒரு வாக் போயிட்டு வருவேன். ஓகே. சரி ரீஸ்ட்ரக்சரிங் இஸ் நெசசரி. ஏன்னா ரீஸ்ட்ரக்சரிங் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், உங்களால மீட் அவுட் பண்ணவே முடியாது. ஏன்னா கஸ்டமர்ஸ் வந்து இந்த பேங்க் கஸ்டமர் மாதிரி தான். இந்த கடைக்கு முன்னாடி Zomato ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு போயிட்டே இருப்பான். ஓகே. சோ தட்ஸ் நீடட், ஹைலைட்டட். அண்ட் லீடர்ஷிப் சேஞ்சஸ். எஸ், பழைய லீடர்ஷிப் மாதிரி எல்லாம் இல்ல. நிறைய வேணும், நிறைய சேஞ்சஸ் வேணும். இப்பெல்லாம் வந்து கண்ணாடினா ஒர்க் பண்ணணும், ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அப்பதான் வந்து சம்பாதிக்க முடியும். லைஃப்ல வந்து பயங்கரமா செட்டில் ஆக முடியும். அதெல்லாம் இல்ல. இப்பெல்லாம் வந்து ஸ்மார்ட் ஒர்க் தான். கட்டாண்டலாம் பிளான் பண்ண வேண்டாம். ரொம்ப சிம்பிளா பிளான் பண்ணாலே போதும். அண்ட் எஸ் அப்டேட்டட் திங்கிங், கிரியேட்டிவ், ஸ்மார்ட் ஒர்க் அண்ட் நியூ ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ் யூஸ் பண்றாங்க. பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கு அண்ட் ஷிஃப்ட்ஸ் இன் ஸ்ட்ராட்டஜி. இங்க ஸ்ட்ராட்டஜியே மாத்த மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் வரும். ஏன்னா நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபுல் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் 5 இயர்ஸ் பிளான் பண்ண முடியாது. நான் okay. Now we'll go for OCM, which is Organization Change Management. ஸோ ஆர்கனைசேஷன்ல வந்து சேஞ்ச் தேவைப்படும்னு சொல்லிட்டோம். அப்ப இதுக்கு ஒரு டீம் இருக்கணும்ல, ஏன் இருக்கணும், எதுக்காக இருக்கணும், அதெல்லாமே பார்க்கணும். ஸோ ஹவ் யூ கோயிங் டு அடாப்ட் த சேஞ்சஸ். அதுக்காக தான் வந்து வேறே பார்த்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் தான். ஆக்சுவலா இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட் எல்லாம் இருக்காது, இதுக்கு தனி மேனேஜ்மெண்ட் டீம் இருக்காது. ஒன் ப்ராசஸ் வந்து இங்க பண்ணிட்டு இருப்பாங்க வேற ஒன்று. ஸோ என்ன பெனிஃபிட்ஸ், எம்ப்ளாயிஸ் எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்கும் அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் பிசினஸ் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ் அசிமுலேட்னா அடாப்ட் டு த கிளைமேட் சேஞ்சஸ் எல்லாமே. நாட் கிளைமேட் எல்லாமே எதுவுமே சேஞ்சஸ் வரும். எஸ் மெத்தட்ஸ், கவுண்ட்லெஸ் மெத்தட்ஸ் இருக்குப்பா. அண்ட் எல்லாத்துலயும் வந்து ஒரு சில பேசிக் ஸ்டெப்ஸ் இருக்கும். இப்ப சேஞ்சஸ்னா இருக்கிறத மாத்துறது இல்லையா? அப்போ ரொம்ப சிம்பிளா பாருங்களேன், என்ன இருக்கு, என்ன மாத்தணும், எப்படி மாத்தணும். 3 ஸ்டெப் மூணாவது சொல்லணும். ஆக்சுவலா நிறைய மெத்தட்ஸ் நமக்கு பாப்புலரா இருக்கு. ஸோ நான் என்ன பண்ணிக்கிட்டேன்னா லைக் ஸ்டெப் பை ஸ்டெப் கொஞ்சம் டயக்ராமெட்டிக்கா மாத்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. ஓகே. ஸோ கர்ட் லெவல் இவரோட சேல்ஸ் மாடல் எப்படி டிஃபைன் பண்றாருன்னா, ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு, அந்த விஷயம் அப்டேட் பண்ணுங்க. ப்ரொசீட் பண்ணாதுங்க, சேஞ்ச் பண்ணுங்க, அதுக்கு ரீக்ரீஸ் பண்ணுங்க. சேஞ்ச் பண்ண பிறகு புதுசா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஆட் பண்ணிருப்பீங்க. அப்புறம் நம்ம ரீஃபர்ஸ்ட் பண்ணிருப்போம், ஏதோ ஒரு பண்ணிருப்போம், அது வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இம்ப்ளிமெண்ட் பண்ணது அது ஃப்ரீஸ் பண்ணிருங்க. பாருங்க இதோட டேர்மே வந்து ஃப்ரீசிங் பத்தி பேசியிருப்பாரு. ஃப்ரீசிங்னா ஜஸ்ட் ஸ்டாப் தட். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அன்ஃப்ரீஸ் தான். எப்படி ஒரு விஷயத்த இனிமே நம்ம பண்ணக்கூடாதுன்னு சொல்றோம், அதெல்லாம் அன்ஃப்ரீஸ். ஓகே. சேஞ்ச் பண்ணணும். அது பிறகு ஒரு விஷயத்தை சேஞ்ச் பண்ண பிறகு இதுதான் நம்ம ஃபாலோ பண்ண போறோங்கிறத ஃப்ரீஸ் பண்றோம். ஸோ அன்ஃப்ரீஸ், சேஞ்ச் அண்ட் ரீஃப்ரீஸ். இது வந்து கர்ட் லெவல்ஸோடது. ஸோ ப்ராப்ளம் உங்களுக்கு ஏதாவது இந்த மெத்தட்ஸ், ஆர்கனைசேஷன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் பத்தி கேட்டாங்கன்னா இது எல்லாமே நீங்க இருக்கணும். ஓகே. வில்லியம் பிரிட்ஜோட டிரான்சிஷன் மாடல்ல பாத்தீங்கன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிக்கலன்னு நம்ம க்ளோஸ் பண்றோம். அப்போ ஒரு எண்டுக்கு வருது இல்ல, இந்த எண்டுக்கும் புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கு ஒரு நியூட்ரல் தேவைப்படும். லைக் டிரான்சிஷன் சொல்லுவாங்க, அந்த நியூட்ரல் ஜோன் இருக்கு. அந்த நியூட்ரல் ஜோன் நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அதெல்லாம் மாத்த முடியாது. இப்போ பேங்கிங் எல்லாமே வந்து எல்லாமே இப்போ நம்ம எத்தனை பேர் பேங்க் போறீங்க, எத்தனை பேர் வந்து பேங்க் பாஸ்புக்ல என்ட்ரி போடுறீங்க, மாறிடுச்சு. இப்போ போடுறாங்க. இந்த 60 இயர்ஸ் 70 இயர்ஸ் மேல இருக்கவங்க பாருங்களேன், பாஸ்புக் பத்திரமா வச்சிருப்பாங்க. இப்போ இருக்கிற பேங்க் அக்கௌண்ட் எல்லாம் பாஸ்புக்கே இல்ல. ஏன்னா எல்லாமே மொபைல், எல்லாமே நெட் பேங்க். ஆனாலும் இந்த 60 இயர்ஸ் மேல இருக்கவங்க, 70 இயர்ஸ் மேல இருக்கவங்க ப்ராப்ளம் இதெல்லாம் இப்பதான் 20 இயர்ஸ்ல தானே வருது. 2000ல தான் நம்மளுக்கு ஐடி ஆக்டே வருது. ஓகே. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் இல்லை. 2000 வரைக்கும் பேங்கிங் கம்பெனிஸ் எல்லாம் மாறிடுச்சு. ஆனாலும் 2000ல 30-40 இயர்ஸ்ல இருந்தவங்க பேங்க் எப்படி யூஸ் பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த போர்ட்ல இருந்து வர மாட்டேங்கிறாங்க. ஓகே. அப்போ இந்த நியூட்ரல் ஜோன் இருக்கு இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ ஏஜ்டு பர்சன் பர்சனலா நான் விசிட் பண்ணனால தெரியும். ஏஜ்டு பர்சன் பேங்க்ல போயிட்டு பாஸ்புக் என்ட்ரின்னு கேட்டாங்கன்னா போட்டு தராங்க. ஒவ்வொருவருக்கு இந்த அரௌண்ட் 30 to 40 இல்ல பிலோ 30, ஓகே, மேக்ஸிமம் 45 வரைக்கும் போகலாம். அவங்க போனாங்கன்னா வந்து ஆப்ல பாத்துக்கோங்க மேம், பர்சனலா நானே பார்த்திருக்கேன். ஓகே. அப்போ இந்த நியூட்ரல் ஜோன் இருக்கு இல்லையா, அதை ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம்.
அகைன் மோஸ்ட் ஆஃப் த கேஸ் நமக்கு டெக்னாலஜி மாறனால எக்கச்சக்கமா சேஞ்ச் ஆயிட்டு இருக்கு. ஸோ ஒரு விஷயத்துக்கு நம்ம என் பண்ணிட்டு ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். இட்ஸ் நாட் சோ வெரி ஈஸி. இந்த மீட்டர் ஜோன் ஐடென்டிஃபை பண்ணிட்டு இந்த மீட்டர் ஜோன்லாம் கொஞ்ச நாள் தாக்க முடியும். ஓகே, லெட் மீ கண்டினியூ. கோடரோட 8 ஸ்டெப் ப்ராசஸ். ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணலாம்னு பிளான் பண்ணிட்டீங்க. அப்ப முதல்ல கிரியேட் பண்ணுங்க. என்ன பண்ணணும்னு பிளான் பண்றது, அதுதான் பில்ட் பண்ணுங்க. அதுக்கு என்ன ஃபார்ம் கொடுக்கணும்னு பாருங்க. ஃபார்ம்னா வாட் இஸ் த பிளான், பேசிக் பிளான் நீட். அதுக்கு பிறகு என்லிஸ்ட் பண்ணுங்க. லிஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் நான் பண்ண போறேன்னு சொல்லிட்டு லிஸ்ட் பண்ணுங்க. அது பிறகு அது எனேபிள் பண்ணுங்க. எனேபிள் இந்த சென்சர் ஹவு ஃபார் யூ கேன் எக்ஸிக்யூட் இட். அப்புறமா ஜெனரேட் பண்ணுங்க. எஸ் இது வேலைக்கு ஆகும் தெரிஞ்சு போச்சுன்னா இதே மெயின்டைன் பண்ணுங்க, சஸ்டெயின் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டிடியூட்னா ப்ரான்ஸ் அண்ட் கான்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இருக்கு. இந்த 7S framework தான் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ப்ராபபிளி யூ மே எக்ஸ்பெக்ட் அ பர்டிகுலர் கொஸ்டின் ஆன் மெக்கன்சிஸ் அண்ட் கம்பெனிஸ் 7S framework டைரக்ட் கொஸ்டின் கேட்கலாம். மிச்சது எல்லாமே நீங்க டைரக்ட் கொஸ்டினா ரொம்ப ராங் தான். இது டைரக்ட் கொஸ்டினாவே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இவரோட ஹைலைட்ல பாத்தீங்கன்னா 7S மெக்கன்சியோடது 7S இருக்கும் பாருங்க. ஸ்டைல், ஸ்கில், சிஸ்டம், ஸ்ட்ரக்சர், ஸ்டாஃப், ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் ஷேர்ட் லைஃப்ஸ். எல்லாமே இருக்கு. இப்ப நம்ம சொல்றோம் இல்லையா, கிரியேட்டிவிட்டி கிட்டத்தட்ட அப்படிதான் பாருங்க. என்ன ஸ்கில்ஸ் வேணும் பாருங்க. அதுக்கு இதான் நான் பண்ண போறேன். ஒரு ரீஸ்ட்ரக்சர் இதான் பண்ண போறேன்னா இதுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் வேணும், எந்த மாதிரியான எம்ப்ளாயிஸ் எல்லாம் வேணும், என்ன மாதிரியான சிஸ்டம் ஃபாலோ பண்ணும், அதுக்கு ஏதாவது ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் நான் மாத்தணுமா, இதுக்கு எவ்வளவு ஸ்டாஃப் தேவைப்படுது, ஹெச்ஆருக்கு போயிடுது, இதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜிஸ் டெவலப் பண்றோம். அண்ட் ஷேர்ட் வேல்யூஸ் அண்ட் கோல்ஸ்ங்கிறது ஆர்கனைசேஷன்ல எல்லாருக்கும் அந்த ஸ்ட்ராட்டஜி தெரியணும்னு சொல்றோம்ல. ஏன்னா இம்ப்ளிமெண்டேஷனும் இம்பார்ட்டன்ட் தானே. ஸோ மெக்கன்சி வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். ப்ராபபிளி நீங்க கேஸ் லாவா கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, தென் அட்கார் மாடல், ADKR மாடல். இவர் வந்து அவேர்னஸ் பத்தி பேசியிருப்பாரு. ஆக்சுவலா ADKRங்கிறது AAT இதுக்காக இருக்குது. ஓகே, இட்ஸ் நாட் அ பர்சன். மெக்கன்சி எல்லாம் கம்பெனி நேம். இது வந்து இப்ப நம்ம பார்த்தோம்னா கர்ட் லெவின் இஸ் அ பர்சன், குபெரோஸ் பர்சன். இது வந்து ADKR ஷார்டனிங். அவேர்னஸ், desire what you're going to make it, take to your knowledge, find how far you are able to do it and reinforce it. ஏன்னா ஒரு விஷயம் ஒரு வாட்டி பண்ணா மட்டும் ஸ்டாண்டர்ட் ஆகாது. யூ ஹேவ் டு ரிப்பீட் தென் only you get standards. this was the angle பார்ப்போம். then Kubo-Rose model வந்து ஷாக், ஆங்கர், ஸோ இது ஜெனரல் கேஸ் தான். பார்கெனிங், டிப்ரெஷன், அக்செப்டன்ஸ் இதெல்லாமே பார்க்கறது. ஓகே, and the last one is quite different-ஆ சொல்லியிருப்பாங்க. subtle change management model. லேட் ஸ்டேட்டஸ் கியோ. லேட்னா ஓல்டு. ஸ்டேட்டஸ் கியோனா இட் வில் ஹேவ் இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்டஸ். அதாவது ஸ்டேட்டஸ் கியோன்னு சொல்லுவோம். அது வந்து அது என்ன ரெசிஸ்டன்ஸ் தான் சொன்னேன். இந்த பேங்கிங்ல இருக்கிறவங்களாம் அவங்களால மாத்திக்க முடியல. ரெண்டு நாள் முன்னாடி எங்க அம்மா கிட்ட பேசும்போது லைக் எண்ட் ஆஃப் த மந்த் இல்லையா, ஒரு 2 days முன்னாடி பேசும்போது நெக்ஸ்ட் மந்த் வந்து பேங்க்கு போய் என்ட்ரி போடணும். நாங்க ஏமாந்த மெசேஜ் வந்திருக்கு. She has the app. She knows how to use the Google Pay. ஆனாலும் என்ட்ரி பண்ணுவாங்க. முதல்ல பாஸ்வேர்டு தூக்கி போடுவாங்க. ஓகே, சரி. ஓல்டு ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது how far I can change. ஓகே, ஒரு வாட்டி அவங்க வெளியில போகும்போது she lost all her cards. பேங்க் கார்டு இருந்தது, ஆதார் கார்டு எல்லாரும் யூஸ் பண்றாங்க. பாஸ்வேர்ட் கூட தான் கையில் இருந்தது, யூஸ் பண்ணாங்க. பண்ணி கைடாது ஒரிஜினல் டூப்ளிகேட் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு அப்ளை பண்ணாங்க. அவங்களுக்கு அப்பத்துல இருந்து பயம், எந்த கார்டும் யூஸ் பண்றதுக்கு. கூகுள் பே கூட இப்பதான் சொல்லி கொடுத்தேன். ஏன்னா கேஷ் ஹேண்ட்லிங்கை விட இப்ப எல்லாமே இப்படி மாறிடுச்சு. அப்போ அவங்களால மாத்திக்க முடியல. திஸ் ஹேப்பன்ஸ் ஃபார் தி மேனேஜ்மெண்ட் ஆல்சோ. ஒரு பர்சனாலே மாத்திக்க முடியல, பயம் வருதுன்னா ஃபுல் மேனேஜ்மெண்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது நம்மளால பண்ண முடியுமா, ஹவு ஃபார் யூ ஆர் கேப்பபிள் டு டு தட், இதெல்லாம் சிமாஸ் வரும். ஸோ இட் வில் கிரியேட் அ கயாஸ், கன்ஃபியூஷன், ஒரு ஆம்பிகிட்டி கிரியேட் ஆகும். இதெல்லாமே என்னென்ன இருக்கு, நெகட்டிவிட்டிஸ் என்னென்ன இருக்கோ அந்த நெகட்டிவிட்டிஸ் எல்லாம் பாசிட்டிவா மாத்துறதுக்கு நம்ம இன்டெகிரேட் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாமே பண்ண பிறகு நம்ம இன்டெகிரேட் பண்ணணுமா, நியூ ஸ்டேட்டஸ். இது ஒரு பியூட்டிஃபுல்லான கண்டென்ட். ஸோ நம்ம ஆல்மோஸ்ட் லைக் 1 2 3 4 5 6 மிச்சதாமே நோட் பண்ணிப்போங்க. ஏன்னா நம்மளுக்கு ஆர்கனைசேஷன் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் நம்மளுக்கு எழுதுறது கண்டென்ட் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே, ஸோ லெட் மீ ஃபினிஷ் ஆஃப் திஸ் கண்டென்ட். சூசிங் த மாடல் இஸ் இதுதான் ரைட், இதுதான் ராங் அப்படியெல்லாம் இல்ல. எந்த மெத்தட்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, அண்ட் ஸ்மூத் டிரான்சிஷன்ஸ் அண்ட் பாசிட்டிவ் சேஞ்ச்காக நம்ம ஒர்க் பண்றோம். ஸோ எந்த மெத்தட் உங்க ஆர்கனைசேஷன் சூட்டபிள் ஆகுதோ அதை பாருங்க. அண்ட் ஆர்கனைசேஷனோட இல்ல ஸ்டேக் ஹோல்டர்ஸோட நீட் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் வச்சு நீங்க எது பெஸ்ட் மெத்தட்னு பாத்துக்கலாம். பட் எஸ் மெத்தட்ஸ் ஆர் ஜெனரலி சீன் அஸ் interchangeable. நம்ம நினைச்சிருக்கோம் ப்ராபபிலி இந்த 3 மெத்தட்ஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் லைக் 1 2 3 4 5 levels இருக்குங்க. Probably started with your awareness,
டிசையர் அதுக்கு கிளாஸ்க்கு போங்களேன். இப்ப என்ன இட்ஸ் நாட் பட் லாங்லாம் இல்ல இது. எப்படி நான் யூஸ் பண்ணிக்கிறேங்கிறதுக்காக தான். ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் வந்து இந்த 2 லெவல்ல இருந்து யூஸ் பண்ணுங்க. லைக் அட்கார் மாடல்ல இருந்து யூஸ் பண்ணுங்க. அதுக்கு வந்து சட்டீரோட சேஞ்ச் மாடல் போங்க. இல்லையா இந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணுவோம். கோட்டரோட 8 ஸ்டெப், இது 7 ஸ்டெப். எல்லாமே ஒரு விஷயம் தான் பண்ண போகுது. 8 ஸ்டெப்காக 8 ஸ்டெப்னு நினைக்க வேண்டாம். 7 ஸ்டெப்காக 7 நினைக்க வேண்டாம். அப்படி பாத்தீங்கன்னா கார்ட் 11 3 ஸ்டெப். எவ்வளவு ஒர்க் இருக்கும். இந்த சேஞ்ச்ங்கிறது ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டோம். இந்த சேஞ்ச்ல ரெசிடென்ஸ் எல்லாம் வந்துடும். அப்போ நம்ம நினைக்கிறோம் ஜஸ்ட் 3 ஸ்டெப் மாடல் ஈஸியா இருக்கும் போல இருக்கு. இல்ல ஸ்டெப்க்கு என்ன தேவை அதெல்லாம் நீங்க பண்ணிதான் சும்மா ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிருக்காரு. வேற ஒன்றும் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணா 3 மாடல் ஆயிடும். 3 ஸ்டெப் ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணலாம் 8 ஸ்டெப் மாடல். அப்பதான் வேற ஒன்றும் ஓகே. ஸோ ஜஸ்ட் அவங்க டிஃபைன் பண்ணி வச்சு சொல்றாங்க. Let me continue with ACMP, which is Association of Professional Change Management Standard. Okay. ப்ரொஃபஷனல் சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஸ்டாண்டர்டோட அசோசியேஷன் இது வந்து கைடிங் பிரின்சிபல்ஸ். இப்போ நம்ம என்னென்ன சேஞ்சஸ் நம்ம ஃபாலோ பண்ணோம், இது பண்ணலாமா வேண்டாமான்னு ஒரு 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 ப்ராப்ளம் கிரியேட் ஆகும் இல்லையா. ஸோ இதெல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு பர்டிகுலர் அசோசியேஷன் இருக்கு. இது வந்து ப்ரொஃபஷனல் சேஞ்ச்காக, விச் மீன்ஸ் தே வில் ஹாவ் சம் லைக் டெக்னிக்ஸ் எத்திக்ஸ் அதெல்லாம் இருக்கும். அதை வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. என்ன மாதிரியான ப்ராசஸ், என்ன மாதிரியான டாஸ்க் அண்ட் ஆக்டிவிட்டிஸ் கேரி ஓவர் பண்ணா பெட்டரா இருக்கும். தே வில் ப்ரொவைடிங் பர்டிகுலர் கைடன்ஸ். இந்த மாதிரி எந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வாங்க. ஓகே. ஒண்ணும் இல்ல. ஒரு ஒரு சின்ன ஹவுஸ் இருக்கு. வீடு இருக்கு உங்களுக்கு. அந்த வீட வந்து ரெனோவேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. என்ன பண்ணுவீங்க? ரெனோவேஷனுக்கு வந்து நம்மளே இத டிசைன் பண்ணிப்போம். கரெக்ட்டா? ஏன்னா ஒரு 10 இயர்ஸ், 15 இயர்ஸ் நீங்க அந்த வீட்ல இருந்திருக்கீங்க. யூ ஆர் லிவிங் இன் தட் பிளேஸ் அண்ட் யூ வாண்ட் டு மேக் சம் சேஞ்சஸ்னா உங்களுக்கு தான் தெரியும் எது பெட்டர் எது இல்லன்ட்டு. யூ ஆர் நாட் கோயிங் டு பிரிங் அ பிக் என்ஜினியர் இன் தட் பிளேஸ். ஓகே. இதே வந்து நீங்க புதுசா டெவலப் பண்றீங்க. ஒரு ப்ராப்பர் பிளான் போடணும். அப்ப என்ன பண்ணுவீங்க? யூ பிரிங் அ ப்ராப்பர் இன்ஜினியர் ஆர் பிரிங் அ எக்ஸ்பர்ட் அட்லீஸ்ட். ஓகே. இதேதான் இங்கேயும் ஒரு கைடன்ஸ் கொடுப்பாங்க. என்ன மாதிரியான சேஞ்ச் தான் பெட்டரா இருக்கும், என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் வந்து நீங்க அக்செப்ட் பண்ணலாம். சிஸ்டமா வந்து என்ன மாதிரி ரோல்ஸ் யார்கிட்ட கொடுத்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா இது இதெல்லாமே வந்து என்ன பண்ணணும்னா எனக்கு ஸ்ட்ரக்சரை மாத்தி கொடுக்க போகும். ஹைரார்கி லெவல்ஸ் மாத்தி கொடுக்கும் இதெல்லாமே. சோ அவங்க என்ன ஸ்டெப்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன், இவாலுவேட் த சேஞ்ச். என்ன சேஞ்ச் ஏன் தேவைப்படுது? நான் சொன்னாலே ஒரு பில்டிங் கட்டுறதுன்னு வச்சுக்கோங்க. பில்டிங் புதுசா கட்டல, ரெனோவேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ என்ன சேஞ்ச் தேவைப்படுது, அதோட இம்பாக்ட் ரெடினஸ் எப்படி, நான் எப்படி இதை யூஸ் பண்ண போறேன், அண்ட் ஃபார்முலேட் த ஸ்ட்ராட்டஜி ஃபார் தட். ஓகே. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி பிளான்ஸ் டெவலப் பண்ணுங்க. பாருங்க, ஸ்ட்ராட்டஜினா நம்ம பிளானிங் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பட் ரிமெம்பர் ஸ்ட்ராட்டஜி இஸ் ஜஸ்ட் நாட் பிளானிங். ஓகே. பட் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு ஒரு பிளானிங். ஸோ அந்த பிளான் தான் என்ன மாதிரியான மேனேஜ்மெண்ட் பிளான் வேணும். தென் ஹவ் யூ கோயிங் டு எக்ஸிக்யூட் திஸ் பிளான். ஏன்னா ப்ராப்பரா எக்ஸிக்யூஷனுக்கு ஒரு பர்சன் இருக்கணும்ல. அது தென் யூ கோ ஃபார் க்ளோசிங் த சேஞ்ச். ஏன்னா ஏகப்பட்ட சேஞ்ச் நீங்க பண்ணிட்டே இருக்க முடியாது. அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் 2 சேஞ்ச் கொண்டு பண்ணீங்கன்னா க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும். நீங்க மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் லெவல் இம்ப்ளிமெண்டாஸ் வந்து அதை அடாப்ட் பண்ணி சிச்சுவேஷனை வந்து அடாப்ட் பண்ணிட்டு இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நீங்க சேஞ்ச் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பண்ண முடியும். பட் அன்னஸ் பார்க்கணும் நம்ம இந்த சேஞ்ச் சத்தியமா நீங்க பண்ணிதான் ஆகணும். அண்ட் எஸ் ஹவு ஃபார் இட்ஸ் கோயிங் டு பி இம்பார்ட்டன்ட் வித் எம்ப்ளாயிஸ் இன்வால்வ். ஏன்னா எம்ப்ளாயோட இன்வால்வ்மெண்ட் எல்லாம் வேலைக்கு ஆகாது. பீப்புளோட பவர் இது நார்மல் லைன்ஸ் பார்த்துக்கலாம் நீங்க. ஓகே. ஸோ என்னதான் ஸ்டேட்டஸ் இருந்தாலும் பொழப்புக்கு பணம் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ பர்சன் டு பர்சன் இட் டிஃபர்ஸ். அண்ட் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ்னு பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி ப்ராஃபிட் க்ரோத் இண்டிவிஜுவல்ஸ்க்கு, யார் அந்த இண்டிவிஜுவல்ஸா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு. அப்பதான் இன்வெஸ்ட்மெண்ட் வரும், உள்ள பணம் உள்ள வரும். கிரெடிட்ஸ் எவ்வளவு கிரியேட் பண்ண முடியும், கஸ்டமர்ஸ்க்கு வந்து நான் என்னோட ப்ராடக்ட் வந்து எவ்வளவு குட் குவாலிட்டி ஸ்டாண்டர்டான ப்ராடக்ட், இந்த மாதிரி நான் ஸ்டேக் ஹோல்டர் பாயிண்ட்ல யூஸ் பண்ணுவேன். அப்போ இண்டிவிஜுவல்ஸ்க்கு ஒரு மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸும் ஆர்கனைசேஷனுக்கு ஒரு மாதிரியான அப்ஜெக்டிவ்ஸும் வந்து வேலைக்காக. ஸோ ஹவ் இட் ஹேஸ் டு பி அலைன். எப்படி நம்ம ஸ்ட்ராட்டஜி டிஃபைன் பண்ணும்போது கம்பெனியோட விஷன் வச்சு இது பண்றோமோ அதே மாதிரி இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷன் அப்ஜெக்டிவ் வச்சு நம்ம அலைன் பண்ணா பெட்டர். ஓகே. ஸோ மேனேஜ்மெண்ட் பை அப்ஜெக்டிவ்ஸ். ஸோ பீட்டர் ட்ரக்கர் தான் மேனேஜ்மெண்ட் குரு. ஸோ இவர் நிறைய பேசிப்பாரு. பர்சனல் அப்ஜெக்டிவ்ஸ் வந்து ஜாப் ஸ்பெசிபிக் கோல்ஸ். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் எம்ப்ளாய்க்கும் பார்க்குது. ஜஸ்ட் டிக்கிங் பண்ணிட்டே வர ரொம்ப ஈஸியான கண்டென்ட் தான் அது. ஓகே. எங்க தேவையோ அவங்க மட்டும் நான் லீஜரா போறேன். சோ வை ஆர் தே இம்பார்ட்டன்ட்னா எஸ் ப்ராப்பரா வந்து நீங்க கம்யூனிகேட் பண்ணா மட்டும் தான் எம்ப்ளாயிஸ்க்கு அல்டிமேட்டா என்ன வேணும். ஒருத்தர் வந்து ஸ்டேட்டஸ் சொல்றாருன்னா, ஒருத்தருக்கு வந்து பணம் சொல்றாங்கன்னா யாருக்கு எந்த மாதிரியான வேலை கொடுக்கலாம்னு பாப்பீங்க. அட் சேம் டைம் இவருக்கு வந்து ஸ்டேட்டஸ் ப்ரொமோஷன் கொடுக்கறதுனால நமக்கு அந்த வேலை ஆகும். ஏன்னா ஆர்கனைசேஷன் வைட் நான் பார்க்கணும் இல்லையா. ஸோ வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தெம் கொஞ்சம் பாருங்க. இட் கம்யூனிகேட்ஸ் டு எம்ப்ளாயிஸ் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் ஆஃப் தெம். எது வேணும் அவங்க கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ ரோல் ஆஃப் மேனேஜர்ஸ்
இண்டிவிஜுவல் லெவல்ல பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு எம்ப்ளாய்க்கு வந்து 5 to 7 கோல்ஸ் இருக்க மாதிரி செட் பண்ணிக்கிறாங்க. அண்ட் மிக்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி. ஒரே ஆக்டிவிட்டி கொடுத்தா சம்டைம்ஸ் மேட்ச் ஆகாது. ஸோ மிக்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டி தராங்க. லைக் நம்பர் ஆஃப் சேல்ஸ் இவ்வளவு பண்ணணும் அந்த மாதிரி இருக்குது. அண்ட் அவுட்கம் பேஸ்டு மெஷர்ஸ். ஏன்னா நீங்க எது மெஷர் பண்ணாலும் கிளியரா வந்து எனக்கு என்ன அவுட்கம் வருமோ அதை நான் மெஷர் பண்ணா மட்டும் தான் எனக்கு கிடைக்கும். டார்கெட் வேற டார்கெட் ஃபிக்ஸ் தான். டீம் லெவல்ல இருக்கும்போது இண்டிவிஜுவல்ஸ் தான் 5 to 7. ஆக்சுவலா 5 to 7ங்கிறது தியரியில இருக்கிறது. பட் யூஸ்வலா 5 to 7 இருக்குமானா 3 தான் இருக்கும். அதுக்கு மேல இருக்காது. ஓகே. அண்ட் டீம் லெவல்ல இருக்கும்போது நிறைய ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து இது பண்ணிக்கலாம். அண்ட் டீம் மெம்பர்ஸ் வரும்போது அவங்களால இட்ஸ் சென்ட்ரல் டு த மேனேஜர்ஸ். ஸோ ப்ராப்பர்லி அவங்களுக்கு தான் தெரியும் என்ன மாதிரியான ப்ராக்டிசஸ் யூஸ் பண்றாங்க. கோல்லாம் என்னது? ப்ராப்பர் குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி அச்சீவ் பண்றதான். எப்படி அச்சீவ் பண்ணலாம்? ஃப்ரீக்வெண்டா டிஸ்கஸ் பண்றது. ஆம்பிஷியஸ் இன் ஸ்கோப். இது உங்களால பண்ண முடியும். ஓகே. லைக் அது அந்த மாதிரி ஏன்னா கிட்ட ஒரு சில ஸ்டஃப் ஸ்கில் இருக்கும்ல அது மட்டும். அண்ட் ஸ்பெசிபிக் மெட்ரிக்ஸ் அண்ட் மைல்ஸ்டோன். ஸோ சம்டைம்ஸ் வந்து நம்ம டார்கெட் நம்பர் ஆஃப் கால்ஸ் வச்சு பேசுவோம். சம்டைம்ஸ் வந்து எத்தனை பேர் நீங்க மீட் பண்ணீங்கன்னு வச்சு பேசுவோம். அண்ட் டிரான்ஸ்பரன்சி இருக்கணுங்கிறதுக்காக கோல்ஸ் ஃபிக்ஸ் பண்றது. எம்ப்ளாயியோட ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து செக் பண்ணும்போது அவங்களோட ப்ராக்ரஸ், அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் டுகெதரா எப்படி மெஷர் பண்ணது பார்ப்போம். அவங்களோட ரோல்ஸ் எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், எப்படி டீம் எஃபர்ட்ஸோட ஒரு கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணலாம், எப்படி இருந்தா அப்ஜெக்டிவ்ஸ் வந்து எஃபெக்டிவா இருக்கும். சொன்னா இல்லையா 5 to 7 அதுக்கு மேல தரமாட்டாங்க. ஏன்னா இவ்வளவு நம்பர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இருந்தா மட்டும் அது எஃபெக்டிவா இருக்கும். வேலைக்கு ஆகாது. 10 ஒர்க் அவங்களால பண்ண கொடுத்தீங்கன்னா பண்ண முடியாது. இதே டீம்ல இருக்கவங்க கிட்ட 10 ஒர்க் கொடுத்தீங்கன்னா பண்ணுவாங்க. டிவைட் பண்ணிப்பாங்க. ஓகே. சோ அந்த மாதிரி எந்த எம்ப்ளாயி எந்த மேனேஜர் கிட்ட எப்படி இந்த ஜாப் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கணும் இதெல்லாமே வந்து டார்கெட் பேஸ்டா மாற்றுவாங்க. மோரலஸ் பெட்டிஷன் தான் வரும். Objectives set by employees is quarterly nature period time. Biannually, this half yearly or annual செட் பண்ணுவாங்க. எப்படி எம்ப்ளாயிஸ் வந்து இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு? எஸ் நான் இதான் பண்ண போறேங்கிறது ஒரு தெரியும். Okay, we know what you are going to do. Okay, and periodic review வந்து உங்களுக்கு அப்ஜெக்டிவ்ஸ் எஃபெக்டிவா இருக்கணும்னா ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும்னு சொல்றோம் இல்லையா? அந்த ஸ்மார்ட் தான் என்னது? எஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஸ்பெசிபிக். என்ன நீங்க பண்ண போறீங்கன்னு கிளியரா இருக்கும். பிகாஸ் தென் ஒன்லி கேன் எக்ஸ்பெக்ட் த எக்ஸாக்ட் ரிசல்ட். உங்களோட சக்சஸை நீங்க மெஷர் பண்ண முடியும். அண்ட் ஆப்வியஸ்லி இதனால ஓவரால் என்ன ஆகும்னா ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபெக்டிவ்னஸ் வில் பி ஆப்டிமைஸ்ட். நெக்ஸ்ட் வந்து மெஷரபிள். எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மெஷரபிள். ஸோ சக்சஸ்ஃபுல் கோல்ஸை மெஷர் பண்றது. அப்போ எம்ப்ளாயி வந்து ஓகே கரெக்டா பண்ணிட்டு இருக்கான்னு தெரியும். ஒரு கோட்டா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தென் அட்டைனபிளா இருக்கணும். எஸ் யூஷுவலா சொல்லுவாங்க நீங்க பாட்டு உங்க கோல் ஃபிக்ஸ் பண்ணது வந்து பண்ண முடியாத விஷயம் எல்லாம் பண்ணாதீங்க. ஒரு சின்னது ஃபிக்ஸ் பண்ணுங்க, அதை அட்டைன் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசா பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. லைக் ரொம்ப ஸ்ட்ராங் கோல் ஃபிக்ஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லுவாங்க. பர்சனல் கைடன்ஸ்க்கு தான் சொல்லுவாங்க. ஸோ அட்டைனபிள்னா தான் உங்களால பண்ண முடியுதுதான். ஆம்பிஷியஸா இருக்கும். லைக் சேலஞ்சிங்கா இருக்கும். பட் அட் சேம் டைம் ஆல்சோ ஷுட் பி பாசிபிள் டு அச்சீவ். சேலஞ்சிங்கா இருக்கிறதுக்காக என்னால பண்ண முடியாத விஷயத்த நான் பண்ணேன். பெருசா ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா பண்ண முடியலன்னா அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சோ என்ன டூல்ஸ் அண்ட் என்ன ரிசோர்சஸ் வந்து அவங்க கிட்ட இருக்கு, எவ்வளவு டைம் ஃப்ரேம்ல பண்ண முடியும், நோட்டட் அண்ட் ரெலவெண்டா இருக்கும். அதுதானே கம்பெனிக்கு லார்ஜர் கோல்ஸ் இருக்கு. பட் எம்ப்ளாய்ஸ்க்கு தரும்போது எம்ப்ளாய்ஸோட குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ், டிசிக்னேஷன் அது பேஸ் பண்ணி தான் தர போறீங்க. எஸ் இதெல்லாமே மோல்ட் பண்றதா அலைன்மெண்ட் சொல்றோம். ஓகே. அண்ட் டைம் பேஸ். டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் பேஸ். இந்த டைம்குள்ள முடிக்கணும்னு வைக்கிறோம் இல்லையா? ஆக்சுவலி நீங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணலன்னா நீங்க எவ்வளவு டைம் வேணா எடுத்துக்கலாம்னா சேஞ்சஸ் வந்துடும். திரும்ப அந்த சேஞ்சஸ் அடாப்ட் பண்றது கஷ்டம். அதனால முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் டைம் போகணும். ஸோ டைம் லைன்ஸ் வில் பி ஃபிக்ஸ்டு. பட் அந்த டைம் லைன்ஸ் வந்து ஒரு ரியாலிஸ்டிக்கா இருக்கும். ஒரு டாஸ்க் வந்து போயிட்டே இருக்கு, அடுத்த ரிவ்யூ வருது, ஒரு டெட்லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க. அப்போ இன்னும் சொல்லணும்னா கொஞ்சம் என்கேஜ் ஆகுதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் ரியாலிஸ்டிக் டைம் லைன்ஸ் எவ்வளவு பீரியட் கொடுத்தா அது கரெக்டா இருக்கும். ஸோ பவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்றோம். ஓகே. ஸோ தட்ஸ் அபவுட் டி. ஸோ இது வந்து ஸ்மார்ட் எஸ்எம்ஏஆர்டிக்கு இம்பார்ட்டன்ஸ் பார்த்துக்கலாம். அதே மாதிரி ஃபாஸ்டும் இருக்கு. ஸ்மார்ட் மாதிரி ஃபாஸ்டும் இருக்கு. ஃபாஸ்ட் இல்ல. எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீக்வென்ட்லி டிஸ்கஸ்ட். ஓகே. நான் பண்றது கரெக்ட் அப்படிங்கிறது எனக்கு எப்ப தெரியும்னா நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு எனக்கு அது அவுட்கம்ஸ் வரும்போதுதான் தெரியும். ஓகே. ஸோ ஃப்ரீக்வெண்டா டிஸ்கஸ் பண்ணுங்க. எல்லாமே முடிச்ச பிறகு பாத்துக்கலாம்னா என்ன சேஞ்சஸ் எப்படி பண்ணுவீங்க? திரும்ப நீங்க பேக்வர்ட் போயிட்டு வந்தீங்கன்னா டைம் வேஸ்ட், எனர்ஜி வேஸ்ட், ஃபாஸ்ட். அதனால நம்ம ஃப்ரீக்வென்ட்லியா டிஸ்கஸ் பண்ணோம். லைக் டு சி த ப்ராக்ரஸ், ஹவ் யூ ஆர் கோயிங் டு அலோகேட் த ரிசோர்சஸ், எந்த இனிஷியேட்டிவ்ஸ் வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ வந்து என்ன அட்வான்டேஜஸ் கைடன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இம்பார்ட்டன்ட் டெசிஷன் மேக் பண்ணணும்னா கைடன்ஸ் கிடைக்கும். யூ வில் ரிமைன் ஃபோக்கஸ்ட். ஓகே நான் பண்றது கரெக்ட் தான். டைலமாஸ் டீவியேஷன்ஸ் வரும், பண்றது கரெக்ட் தான். பெர்ஃபார்மன்ஸ் ஃபீட்பேக் எடுக்கும்போது யூ கேன் கான்க்ரீட் யுவர் கோல்ஸ் விச் மீன்ஸ் யூ ஃபிக்ஸ் டு தட். இதான் பண்ண போறேன்னு சொல்லி ஃபிக்ஸ் ஆயிடுவீங்க. ஆப்வியஸ்லி அவங்க எவாலுவேட்டிங் த ப்ராசஸ். அந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லா முடிக்கிற வரைக்கும் இல்ல, முடிக்கும் போதே உங்களோட ப்ராசஸ் தெரிஞ்சிடும். ஹவு ஃபார் யூ ஒர்க்கிங் ஃபாஸ்ட். ஏன்னா டைம் பவுண்ட் வந்துச்சுன்னா டீல இப்போ டைம் பவுண்ட் வந்துச்சுன்னா நான் கரெக்டாக தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் ஏங்கிறது ஆம்பிஷியஸ், சேலஞ்சிங். ஆம்பிஷியஸ் தான் ஒன்றும் இல்லை, சேலஞ்சிங் தான். எஸ் இட் வில் மோட்டிவேட் யுவர் பெர்ஃபார்மன்ஸ்.
மினிமைஸ் ரிஸ்க். ஏன்னா உங்களால பண்ண முடியுங்கிறது வர்றது. அண்ட் எஸ் இனோவேட்டிவ் வேஸ்ல வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சேலஞ்சிங் இல்ல. நம்மளால முடியாததான் ஃபிக்ஸ் பண்ணணுங்கிறத நம்ம பார்த்துப்போம். அட்டைனபிள்னு பார்த்துட்டோம். பட் நீங்க சேலஞ்சிங்னா நம்மளால வந்து சம்டைம்ஸ் முடியாம போச்சுன்னா அப்படிங்கிறது நம்ம ஃப்ரீக்வென்ட்லி டிஸ்கஸ் பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும். எஸ் ஸ்பெசிஃபிக் நம்ம மெட்ரிக்ஸை வச்சு மெஷர் பண்ணுவோம். ஸ்பெசிஃபிக் எஸ் மென்ஷன் பண்றது எம்ப்ளாயிஸ் வந்து எப்படி எந்த நாளுக்குள்ள எப்படி டெலிவர் பண்ணணும், எப்படி ஐடென்டிஃபை பண்றது, டீவியேஷன்ஸ் இருக்கு ஐடென்டிஃபை பண்றது அப்படி இருக்கலாம். எஸ் ஆப்வியஸ்லி வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணலாம். T stands for transparent goals and achievement should be made public. நீங்க நல்லா பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதான் எம்ப்ளாயி ஆஃப் த மந்த், எம்ப்ளாயி ஆஃப் த இயர். பெரிய ஆர்கனைசேஷன்ஸ்லயே வந்து டாப் 10 சொல்றதே வந்து டிரான்ஸ்பரன்சி கொண்டு வந்தாங்க, பெட்டர் பண்றாங்க அப்படிங்கிறது. பியூர் ப்ரெஷர் இருக்கும் பாருங்க. ஏன்னா கம்பேரிசன் வருது இல்ல, டிரான்ஸ்பரன்சி வரும்போது எல்லாமே கரெக்டா ஏன்னா பப்ளிக் கொண்டு போகும்போது எல்லாமே கரெக்டா இருக்கும். ஏதாவது தப்பு வந்துச்சுன்னா அந்த தப்பு தான் பாயிண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ இட் இஸ் கோயிங் டு கிளியர்லி ஷோகேஸ் தி ஆக்டிவிட்டீஸ் ஹவ் யூ ஆர் ஃபாலோயிங் அண்ட் ஆப்வியஸ்லி அச்சீவ்மெண்ட் தெரியும். இதெல்லாமே நீங்க பக்கவா நீங்க டிரான்ஸ்பரன்சி வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் என்ன பண்றீங்க. ஸோ டிரான்ஸ்பரன்சி இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். எஸ் ஸ்ட்ராட்டஜிஸ் டிஃபைன் பண்ணுறது. நீங்க பாத்துக்கலாம். பெர்ஃபார்மன்ஸ் அப்ஜெக்டிவ்ஸ் ஃபார் எம்ப்ளாயிஸ் நீங்க பாத்துக்கலாம். எக்ஸாம்பிள்ஸ் ஜஸ்ட் நீங்க என்ன வேணாலும் எழுதலாம். ப்ரொடக்டிவிட்டிக்காக ஒரு சர்வீஸ் இண்டஸ்ட்ரியை வச்சு கம்பேர் பண்ணிருப்பாங்க. எத்தனை கிளைண்ட்ஸ் வராங்க, எப்படி அவங்களை அசஸ் பண்றாங்க, இது ஒரு ஐடியாக்காக. ஓகே. அண்ட் குவாலிட்டி அண்ட் எஃபிஷியன்சி எவ்வளவு தூரம் வந்து உங்களால குவாலிட்டியான சர்வீஸ் ப்ரொவைட் பண்ண முடியுது. சம்டைம்ஸ் சர்வீஸ்ங்கிறது ப்ரொடக்ஷனுக்கு பிறகு இருக்கிற சர்வீஸும் இருக்கலாம். அதுல ஹியூமன் வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதை நீங்க ரெடியூஸ் பண்ணீங்கனாலே குவாலிட்டி ப்ரொவைட் பண்றீங்கன்னா அர்த்தம். தென் எஜுகேஷன் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் இதெல்லாமே கேஷுவல் லைன்ஸ் தான். ஓன் லைன்ஸ்ல கூட நீங்க பிட் பண்ணலாம். இது கண்டென்ட் விட்டு வெளியில வர ஒரு விஷயம். ஸோ நீங்க ஓன் லைன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். எஜுகேஷன் அண்ட் செல்ஃப் டெவலப்மெண்ட் வரும்போது என்ன மாதிரியான ஒர்க்கர்ஸ் தேவைப்படுறாங்க, எப்படி டெவலப் பண்றாங்க அவங்களுக்குள்ள. அண்ட் எஜுகேஷன் தான் லைக் தி ஆர் எக்ஸ்பெக்டிங் லைக் நியூ ஸ்கில் எல்லாம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அண்ட் ஹவு ஃபார் இஸ் மோர் வேல்யூபிள் டு த growth of the customers and all. How you measure it. கம்பெனி டு கம்பெனி மாறும் மெஷர்மெண்ட் எல்லாமே. டிஃப்ரெண்ட் மோட்ஸ் வச்சிருக்காங்க மெஷர் பண்ண. ஸோ கம்பெனி டு கம்பெனி மாறும். இந்த அக்கௌண்டிங் மெஷர்ல ஆக்சுவலி இந்த மெஷர் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா இது மட்டும் நோட் பண்ணிக்கலாம். லைக் கான்ஸ்டன்ட் டாக்குமெண்டேஷன் போகும். ஏன்னா என்ன பண்றேன்றது எனக்கு தெரிஞ்சாதான். அண்ட் மோர் நான் இப்போ டீம் லீட்ல இருப்பேன். ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு நான் இருக்க மாட்டேன் அந்த ஆர்கனைசேஷன். நான் போயிடுவேன். அப்போ என்ன நான் தெரியணும் அதை இப்போ டாக்குமெண்டேஷன் இருந்தால் தானே பண்ணும். அண்ட் அதுக்குள்ள பர்டிகுலர் கான்ட்ராக்ட்ல எல்லாம் என்டர் ஆகுறாங்க. லைக் அவங்க கொடுத்த கமிட்மெண்ட் வந்து எல்லா ஜாப்ஸும் லேர்ன் பண்ணி வெளியே போயிட்டாங்கன்னா எம்ப்ளாயிஸ் இட் ஹேப்பன்ஸ் இல்லையா. எனக்கு வேற இடத்துல ப்ரொமோஷன் கிடைக்குது, நான் போறேன். இதோட சேலரி ஹைக் எனக்கு போனா வந்து 10% ஹைக் கேட்கலாம், 20% ஹைக் கேட்கலாம். யூஸ்வலா வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 25% மேல ஹைக் கேட்காதீங்கன்னு சொல்லுவாங்க ஆர்கனைசேஷன் டு ஆர்கனைசேஷன் மாறும்போது. அதனால வந்து எனக்கு இவ்வளவு ஹைக் கிடைக்கும், இங்க ப்ரொமோஷனே போட மாட்டாங்க, சேலரியும் வராது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்னா அப்போ வந்து எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிடுவாங்க. சி எம்ப்ளாயிஸ் மஸ்ட் ஆல்சோ சைன் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ். ஒரு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆயிடுவாங்க. எம்ப்ளாயிஸோட ரோல் எம்ப்ளாயிஸ் நம்ம தனித்தனியா பேசிட்டு இருக்கோம். எம்ப்ளாயிஸ் தானே நம்ம மைண்ட் எப்படி ஃபிக்ஸ் ஆகணும், ஒரு இண்டிவிஜுவல் ஹியூமன் பீங் ஃபிக்ஸ் ஆகும். நான் வச்சுக்கோங்க எம்ப்ளாயிஸ் புட் டுகெதர் இஸ் ஆர்கனைசேஷன், ஹியூமன் கேபிட்டல் புட் டுகெதர் இஸ் ஒரு ஆர்கனைசேஷன். அப்போ அவங்க வந்து எப்படி வேலை செய்ய வைக்கிறது அப்படின்னா எஸ் அலைன் இண்டிவிஜுவல் கோல்ஸ் டு ஆர்கனைசேஷன். இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே வந்து இதோட சம்மரி தான். ஓகே. ஸோ ரீசன்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அலைன்மெண்ட் இது மட்டும் கொஞ்சம் பார்க்கலாம். எம்ப்ளாயோட மோட்டிவேஷன் எப்பவுமே நீங்க தாக்கு பிடிக்க வச்சுக்கணும். ஓகே. ஜஸ்ட் நீங்க ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது மட்டும் மோட்டிவேட் பண்ணிட்டு அது பிறகு இல்லைன்னு சொல்றது வேலைக்காகாது. இது ப்ரையாரிட்டைஸ் தி டாஸ்க் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லா வேலையும் எல்லாமே பண்ண போறது இல்ல. எது பண்ணா பெட்டரா இருக்கும் அது பாருங்க. தென் இன்க்ரீஸ் தி கொலாபரேஷன் அண்ட் டீம் கோஹெசிவ்னஸ். ஒரு வேலை மட்டும் ஒருத்தரால பண்ணா மட்டும் ஆர்கனைசேஷன் டெவலப் ஆகாது. ஃபுல்லாவே டெவலப் பண்ணிருக்கணும். ஃபுல்லா டெவலப் பண்ணணும். டீம் எஃபர்ட்ஸ் இருக்கணும். அந்த டீம் எஃபர்ட்ஸ் டீம் கொஹெசிவ்னஸ். அதெல்லாம் கொஹெசிவ்னஸ் தான். ஒரு வேலையை 10 பேர்கிட்ட பிரேக் பண்ணி தரோமா, 10 பேர் சேர்ந்தாதான் அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு போக முடியும். 10 பேர் சேர்ந்து லீட் பண்ணி அவங்களோட லெவல் எவ்வளவு தூரம் இருக்குன்னு தெரிஞ்சா மட்டும்தான் நெக்ஸ்ட் லெவல் புஷ் பண்ணும் போது என்ன மாதிரியான வேலை யாருக்கு தர முடியும்னு பார்க்கலாம். அதான் பிரின்சிபல் டுகெதரா ஒர்க் பண்றது பர்சனல் கோல்ஸ்க்காக வச்சுதாங்க. யூஸ்வலா ஸ்ட்ராட்டஜி மேனேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் லெவல் மெஷர் பண்றதுக்கு ஆல்மோஸ்ட் ஆல் தி ஆர்கனைசேஷன் யூசஸ் தி ஸ்கோர் கார்டு. பட் திஸ் வில் நாட் பி மேட் மச் பப்ளிக். ஏன்னா அவங்களோட லெவல் இப்போ நம்ம இவ்வளவு விஷயம் பேசுவோம் இல்லையா, மெஷர்மெண்ட் சக்சஸ் ஆயிருக்குமா, எவ்வளவு தூரம் ப்ராக்ரஸ் ஆயிருக்கும், இதெல்லாம் நம்ம டாக்குமெண்ட் பண்றதுக்கு ஒரு ஒரு என்ன மெஷர்ஸ் என்ன பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கணும்னு இருக்கு இல்லையா, அது ஸ்கோர் கார்டு. ஸோ பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு. So it's a framework how we are translating the strategy into operational terms. Probably I'll go for a figure directly. ரெண்டு ஃபிகர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா கண்டென்ட் ரொம்ப சின்னது. ஐ வாண்ட் டு கோ ஃபார் திஸ் ஃபிகர் டைரக்ட்லி. ஆக்சுவலா இந்த கண்டென்ட் தான் ஃபுல்லா இருக்கு. ஓகே.
Four strategy la, that is four perspective la. First one goes with financial, second one customer, third one internal, and fourth one learning and growth perspective. ஃபினான்ஷியல் சைட்ல பார்க்கும்போது ரெண்டு ஆங்கிள் நம்ம பேசுவோம். ஓகே, சாரி, ஃபினான்ஷியல் பார்க்கும்போது ஃபோர் ஆங்கிள்ஸ்ல பேசுவோம். ஒன்று வந்து காஸ்ட், ஃபினான்ஸ் சைட்ல வந்து காஸ்ட். இன்னொன்று வந்து அசெட் யூட்டிலைசேஷன், எப்படி நான் இன்க்ரீஸ் பண்ணலாம், எக்ஸ்பேண்ட் ரெவென்யூ அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, கிரியேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஐடென்டிஃபை ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ அந்த மாதிரி எப்படி என்னோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நான் ரெவென்யூவா மாற்றலாம், அண்ட் கஸ்டமர் வேல்யூ வந்து நான் எப்படி என்ஹான்ஸ் பண்ணலாம். இது வந்து ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ். ஓகே, அண்ட் செகண்ட் வந்து கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ். வந்து கஸ்டமர் என்ன யோசிப்பாங்க, நீங்களே பாருங்களேன். எவ்வளவு விலை, இந்த விலைக்கு இது வர்த்தா, குவாலிட்டி இருக்கா. அண்ட் நானும் தான் கட்டாயமா இதுதான் யோசிச்சேன். குவாலிட்டி இருக்கு, விலைலாம் ஓகே, கிடைக்குதாப்பா இல்ல, பிகாஸ் ஐ கெட் யூஸ் டு யூசேஜ். அது கூட எனக்கு கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு நான் வாங்கணும். ஜஸ்ட் ஒரு 2 months 3 months யூஸ் பண்றதுக்காக நான் டென்டேட்டிவா வாங்கலாம் இல்லையா. சோ அவைலபிலிட்டி, செலெக்ஷன் இருக்கணும்ல எப்பவுமே. இது மட்டும் தான், அதான் மோனோபாலி இருக்கக்கூடாது. இது மட்டும் தான் சொல்லி தரக்கூடாது. ஒரு நெட்வொர்க் டெலிகம்யூனிகேஷன் நம்மளுக்கு செலெக்ஷன் வேணும். வோடஃபோன் போலாமா, ஏர்டெல் போலாமா, ஜியோ போலாமா, ஒரு 2 3 அட்லீஸ்ட் இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷனாலிட்டி இஸ், அதோட ஃபீச்சர்ஸ் நான் பார்ப்பேன். சர்வீஸ், ஆஃப்டர் த ப்ராடக்ட் இஸ் பீங் சோல்ட், சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, லைக் கஸ்டமர் சர்வீஸ் ஒரு இந்த ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சொல்லிட்டு நிறைய பேர் வாங்குவாங்க, ஆனா வரவே மாட்டாங்க. அந்த இயர் முடியும் போது வருவாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க. அப்ப எதுக்கு இது? அப்போ சர்வீஸ் எப்படி ப்ரொவைட் பண்றாங்க, அண்ட் பார்ட்னர்ஷிப் எஸ் யாரோட இருக்கு, அண்ட் பிராண்ட். இதெல்லாமே புட்டுக்குது. இது யார் பாக்குறோம், ஆஸ் அ கஸ்டமர் நான் பார்ப்பேன். ஃபினான்ஷியல் பெர்ஸ்பெக்டிவ்ங்கிறது கம்ப்ளீட்டா ஓவரால் தி ஆர்கனைசேஷன். ஃபினான்ஸ் சைட்ல பாக்குறது, இது யார் வந்து ஷேர் ஹோல்டர்ஸ் வந்துருவாங்க, அவங்க அதான் எதிர்பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து இன்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ். இன்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஆபரேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், டிபார்ட்மெண்ட் கஸ்டமர் மேனேஜ்மெண்ட் பார்க்கணும், இனோவேஷன் ப்ராசஸ் பார்க்கணும், அண்ட் ரெகுலேட்டரி கம்ப்ளைன்ஸ் இருக்குல்ல, கம்ப்ளீட்டா இது என்னது பொல்யூஷன், வேற என்ன சொல்றது, லீகல் சைட்ல கம்ப்ளைன்சஸ், கார்பரேட் கவர்னன்ஸ், இன்னொன்னு இருக்கு எத்திக்ஸ், சஸ்டைனபிலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் இருக்கு. ப்ராபபிலி முடிஞ்சா இதை சும்மா அப்படியே கேஷுவலா ரெஃபர் பண்ணுங்க. கிராசிமோட இஎஸ்டி ரிப்போர்ட்னு இருக்கு, கார்பரேட் கவர்னன்ஸ் ரிப்போர்ட். சும்மா அப்படியே கேஷுவலா பாருங்க. இட் இஸ் ஆக்சுவலா பிடிஎஃபா வருது, ரொம்ப படி பாக்குற மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க. when you go for operation, supplier, production, distribution பத்தி பேசணும், transportation அதெல்லாமே, risk management பத்தி பேசணும். customer sideனால selection, how you going to acquire, how you going to retain the customer. ஆமா, அதுதானே பெரிய பிரச்சனை. ஓகே, இதுதான் இந்த அவைலபிலிட்டி சொன்னேன். எனக்கு 2 3 மாசம் தான் கிடைக்கும், கிடைக்காதுன்னு சொன்னா போயிடுவாங்க. நூடுல்ஸ் சொன்னாலே முதல்ல மேகி நூடுல்ஸ் தான், எங்க போனாலும் கிடைக்கும். நீங்க எங்க ஒரு ஹில் ஸ்டேஷன் போங்க, நார்த் சைட்ல எங்க போங்க, உங்களுக்கு வந்து சாப்பாடே கிடைக்கலனாலும் ஒரு பொட்டி கடையில நூடுல்ஸ் வச்சிருப்போம், நூடுல்ஸ் கொடுத்துருவோம். எங்க ஹைவேல போனாலும் சரி, அவைலபிலிட்டி. Again, availability வந்து last time like 2 batches before I was discussing on Arun ice cream. Arun ice cream ஓட ஹைலைட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அருண் ஐஸ் கிரீம் எல்லா இடத்துலயும் கிடைக்கும். ஹாப் டெய்லி அவனோட பிராண்ட் ஹட்சன். ஓகே, அவனோட பிராண்ட் வந்து எல்லா இடத்துலயும் கிடைக்கும். எங்கேயாவது நீங்க ஹைவே போறீங்க, எங்கேயாவது ஒரு குக் கிராமத்துக்கு போறீங்க, அங்க போனீங்கன்னா உங்களுக்கு அருண் ஐஸ்கிரீம் கிடைக்கும். சோ நீங்க பாத்தீங்கன்னா அருண் ஐஸ்கிரீமோட அந்த பிளிப்ஸ் மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, கயிறு கட்டி பிளிப்ஸ் மாதிரி கொண்டு வச்சிருப்பாங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா you can find Arun ice cream. எங்க போனாலும் கிடைக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ட்ரெயின் ஆகிப்போம். ஸோ இட்ஸ் அவைலபிள். அப்ப எங்க போனாலும் எனக்கு அந்த ஹட்சன் கிடைக்கும்பா. ஓகே, ஐபாக்கும் கிடைக்குதோ இல்லையோ, ஐபாக்கும் அவனோட தான், ஐபாக்கும் கிடைக்குதோ இல்லையோ, எனக்கு அருண் ஐஸ்கிரீம் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்காது. ஸோ அந்த அவைலபிலிட்டி. ஓகே, அப்போ கஸ்டமர் வந்து they'll get satisfied. செலெக்ஷன், அக்விசிஷன், ரிட்டென்ஷன், growth. ஆக்சுவலா சந்திரமோகன் தான் வந்து அருண் ஐஸ்கிரீமோட சிஇஓ. தான் ஸ்டார்ட் பண்ணாரு பிசினஸ். அவர் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருப்பாரு, ஏன் வந்து நீங்க அருண் ஐஸ்கிரீம் இருக்குல்ல, ஐபாக்கோ ஸ்டார்ட், ஐபாக்கோ ஹை ஹை கிரேடட் மாதிரி, ஏன் நீங்க ஐபாக்கோ ஸ்டார்ட் பண்ணீங்க, விச் மீன்ஸ் யூ ஃபீல் லைக் அருண் ஐஸ்கிரீம் இஸ் நாட் கிரேடட் அப்படின்னு சொல்றாரு. இவர் வந்து என்ன அப்படின்னு கேக்குறாங்க, கொஸ்டின் ரேஸ் ஆகுது. இவர் வந்து என்ன பதில் சொல்றாருன்னா, நீங்க ஸ்கூல் படிக்கிறீங்க, அதே ஆர்கனைசேஷன் காலேஜ் ரன் பண்ணதால காலேஜ் படிப்பீங்கல்ல, அதே மாதிரி நீங்க அருண் ஐஸ்கிரீம் சாப்பிடுறீங்க. ஐபாக்கோ வந்து என்னோட பிராண்ட்னு சொன்னா, சரி ஐபாக்கோக்கு வந்து எப்படி அந்த டேஸ்ட், ஐபாக்கோ நீங்க விசிட் பண்ணிருக்கீங்க இல்லையா. சோ ஐபாக்கோட டேஸ்ட், ஃபிளேவர் இதெல்லாமே பாத்தீங்கன்னா, எவ்ரி இயர் ஹி சென்ஸ் 2% டு த ஃபாரின் மார்க்கெட். அங்க போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிடறது தான் வேலையை. இன்னும் நல்ல வேலை இல்ல. அது எவ்வளவு வேலையா இருக்கு, சாப்பிடவே வேலையா. அதுவும் ஐஸ்கிரீம் சாப்பிடுறது, they have to go outside. அந்த டெக்ஸ்சர், ஐஸ்கிரீமோட டெக்ஸ்சர் ஆல்சோ மேட்டர்ஸ். ஒரு சில ஐஸ்கிரீம் பாத்தீங்களா, அப்படியே வெண்ணெய் மாதிரி எடுத்து வைப்பாங்க, வெண்ணிலான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி கிரீமியா இருக்குது ஒரு சில பேருக்கு பிடிக்கும், ஒரு சில பேருக்கு டெக்ஸ்சர், ஒரு சில பேருக்கு நடுவுல உள்ள வந்து லைக் கேஸ் பிளாக் கரண்ட் எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா அந்த உள்ள சின்ன பிளாக் கரண்ட் சின்ன பைட் வரணும். இவ்வளவு விஷயங்கள் இருக்கு இல்லையா. அதுக்காக 2 பேரும் அனுப்பு வரணும் இந்தியா விட்டு, எல்லா ஊர்லயும் சுத்திட்டு எல்லா ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு வாங்கிட்டு.
நம்ம நல்ல வேலை நினைச்சோம். ஆனா இவ்ளோ டார்ச்சரா இருக்கும்ல. ஐஸ்கிரீம் சாப்பிட்டு, சாப்பிட்டு, சாப்பிட்டு எது நல்லா இருக்கும், எது நல்லா இருக்கு. சோ குரோத் இதெல்லாமே கஸ்டமர் ஆங்கிள். இன்னோவேஷன், ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம இப்போ கிராஸ்லேண்ட்ஸ்லயே பாக்குறோம்ல இன்னோவேஷன்ஸ் எல்லாமே. ஆப்பர்ச்சுனிட்டி, போர்ட்ஃபோலியோ பார்க்கணும், டிசைன் எப்படி புதுசா நான் டெவலப் பண்ணலாம் அண்ட் லான்ச் இட்ஸ் மேட்டர்ஸ். நான் இன்னோவேஷன் நினைச்சிட்டு பண்ணிட்டே இருப்பேன். என்னோட காம்படிட்டர் இருக்கான்ல சைலண்டா மட்டும் லான்ச் பண்ணிட்டு போயிடுவான். தட்ஸ் a பிக் திங். அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணணும். ரெகுலேட்டரி சைடு வரும்போது என்விரான்மெண்ட், சேஃப்டி அண்ட் ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், கம்யூனிட்டி பார்க்கணும். அண்ட் லேர்னிங் அண்ட் growth பர்ஸ்பெக்டிவ் பார்க்கும்போது எஸ் ஆக்சுவலா வந்து இது நம்ம எம்ப்ளாயிஸ் ஹியூமன் கேபிட்டல் வந்துரும். இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ கேபிட்டல். இப்போ அது நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையான விஷயம். நம்ம அகைன் நம்ம பார்த்தது டொயோட்டா 2 இயர்ஸ் வரைக்கும் சைலண்டா இருந்து ஃபோர்டோட வீக்னஸ் கிராப் பண்ணி தானே பண்ணலாம். அப்ப இன்ஃபர்மேஷன் ஆல்சோ பிகமிங் கேபிட்டல். அப்ப இன்ஃபர்மேஷன் நம்ம கேதர் பண்ணோம், கரெக்டான டைம்ல இன்ஃபர்மேஷன் கிடைச்சுன்னு வச்சுக்கோங்க, சூப்பரா இருக்கும். ஆர்கனைசேஷன் கேபிட்டல் இது கல்ச்சரை பேஸ் பண்ணிருக்கலாம், லீடர்ஷிப் குவாலிட்டியை பேஸ் பண்ணிருக்கலாம், அலைன்மெண்ட் அண்ட் டீம் ஒர்க். நம்ம 8th டாபிக் பார்த்ததெல்லாம் ஆக்சுவலி நம்ம இந்த ஆர்டர்ல போகணும். நான் கன்வீனியன்ஸ்க்காக அந்த ஆர்டர்ல போகணும். ஓகே. இந்த ஓவரால் ஸ்ட்ராட்டஜியை வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒன்று ப்ரொடக்டிவ் ஆங்கிலையும் இன்னும் க்ரோத் ஆங்கிலையும் பார்க்கணும். ப்ரொடக்டிவ் வந்து சஸ்டைனபிலிட்டிக்காக, க்ரோத் வந்து காம்படிட்டிவ்னஸ். இது எல்லாமே தான் இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்ட்ல கவர் ஆயிருக்கு. ஸோ ஐம் ஜஸ்ட் கோயிங் டு டூ த டிக்கிங் ஒர்க் அலோன். நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு கேஷுவல் டிக்கிங் பார்த்துடலாம். See, we have done this 4 perspective, right? Financial, customer, learning and growth, and internal business process. ஆக்சுவலா இதுல எல்லாத்துலயுமே 4 ஆங்கிள் தான் டிஸ்கஸ் பண்ண. இந்த ஸ்கோர் கார்டு பாருங்களேன், இந்த டேபிள் ஸ்கோர் போடுவாங்க இங்க. அதனால அதுக்கு பேரே ஸ்கோர் கார்டு. எல்லாத்துலயுமே வந்து 4 பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். See, இதுவே 4 பெர்ஸ்பெக்டிவ், ஒண்ணுத்துலயும் 4 பெர்ஸ்பெக்டிவ். பாருங்க, ஒரு பெர்ஸ்பெக்டிவ் அப்ஜெக்டிவ் இங்க இருக்கு பாருங்க, அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ், அப்ஜெக்டிவ். இன்னொரு ஆங்கிள் பாக்குறது மெஷர்மெண்ட். சி மெஷர் பண்ணாதானே தெரியும் நீங்க என்ன பண்ண போறீங்க, மெஷர் பண்றீங்கன்னா ப்ராப்ளம் வரும். ஸோ செகண்ட் மெஷர், மெஷர் அண்ட் மெஷர்ஸ். ஒண்ணு இல்லைன்னா மேல இருக்கலாம். தேர்ட் வந்து என்ன டார்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க, டார்கெட்ஸ், டார்கெட்ஸ் அண்ட் டார்கெட்ஸ். அண்ட் ஃபோர்த் வந்து இனிஷியேட்டிவ்ஸ், இனிஷியேட்டிவ். ஏன்னா புதுசா நீங்க ட்ரை பண்ணுவோம், இல்லைன்னா ஸ்டாண்ட் இன் சேம் பொசிஷன், புதுசா ட்ரை பண்ணும். ஸோ இனிஷியேட்டிவ்ஸ் இந்த மாதிரி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 4 பெர்ஸ்பெக்டிவ். ஒவ்வொருத்துலயும் 4 டேர்ம்ஸ்ல பாக்குறதா டோட்டலா 16 வரும். 4 into 4 ஒரு மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரக்சர்ல வரும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதான் விஷன் அண்ட் ஸ்ட்ராட்டஜி. இதெல்லாமே நீங்க கேஷுவலா பார்த்துக்கலாம். பட் நான் ஆல்மோஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். யூ ஆல்ரெடி டிஸ்கஸ்ட் மோர் ஆர் லெஸ். கொஞ்சம் ரிப்பீட் ஆயிடும் ஏன்னா இந்த டாபிக் முடியுது இல்லையா. ஸோ ஆல்மோஸ்ட் லைக் ரெப்பிட்டேஷன்ஸ் தான் நிறைய இருக்கும். எஸ், ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ் டிஃபர்ஸ். ஆர்கனைசேஷன் லாங் டேர்ம் சர்வைவ் ஆகும் அந்த ஆங்கிள் பாத்தீங்கன்னா ஃபினான்ஷியல் ஆப்ஜெக்டிவ். பட் சர்வைவலுக்கு மட்டும் இல்ல, காம்படிட்டிவ்னா நான் சர்வைவ் ஆகணும் அப்படின்னு பார்க்கும்போது காம்படிட்டிவ் பொசிஷன்ல நான் சர்வைவ் ஆகணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ஜெக்டிவ்ஸ். ஓகே. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் ஒரு பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு ஸ்டார்ட் பண்றாங்க. பெனிஃபிட்ஸ் கொஞ்சம் ஒரு ஃபாஸ்ட் கிளான்ஸ் பார்த்துலாம். பேலன்ஸ் ஸ்கோர் கார்டுங்கிறது 4 பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபினான்ஷியல் வந்துச்சு. அதனால ஸ்ட்ராட்டஜிக்கும் பாக்குறாங்க, ஃபினான்ஷியலும் பாக்குறாங்க. ஹவ் தே ஆர் ட்ராக்கிங் தர் அச்சீவ்மெண்ட், எப்படி கம்ப்ளீட் அண்ட் பேலன்ஸ்டு வியூ வரும். ஏன்னா இதை விட்டுட்டு வந்து பேச முடியாது. முதல்ல நீங்க சஸ்டெயின் ஆனாதான் நீங்க growth பத்தி பேச முடியும். எஸ் ஆப்வியஸ்லி சஸ்டெயின் ஆனாதான் growth பத்தி பேச முடியும். ஸோ இந்த ஆங்கிள் பேசலாம். ஓகே, இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். ஆக்சுவலா இந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு வந்து டெவலப் பண்ணது கப்லான் அண்ட் டேவிட் நோட்டான். ஓகே, அதனால சம்டைம்ஸ் வந்து கப்லான் நோட்டான்னு கூட சொல்லுவாங்க. உங்களோட சர்நேம் வச்சு பேசுற மாதிரி பேசுவாங்க. ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல இருந்து டெவலப் பண்ணனால இட்ஸ் குவைட் ஃபேமஸ். நீங்க பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு போட்டீங்கன்னா ஆல்மோஸ்ட் மோஸ்ட் ஆஃப் தி ஆர்கனைஸ் எப்படி ஸ்வாட் அண்ட் பெஸ்டல் இருக்கோ அதே மாதிரி ஸ்வாட் அண்ட் பெஸ்டல்ங்கிறது என்விரான்மெண்ட்டை நான் லேர்ன் பண்றதுக்காக இருக்காது. இது வந்து உள்ள ஏற்கனவே நடந்துட்டு இருக்க விஷயத்தை நான் பார்க்கறதுக்காக இருக்கு. ஏன்னா என்னோட ப்ராக்ரஸ் மெஷர் பண்றதுக்காக இருக்கு. ஸோ இதெல்லாமே பார்த்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜிக் மேப் தான் நம்ம இப்ப டிஸ்கஸ் பண்ணுறது. இதுக்கு பேர் காஸ் அண்ட் எஃபெக்ட் தான். சொன்னாலே கப்லான் அண்ட் நோட்டான வச்சு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பிஎஸ்சின்னு இல்லைன்னா கப்லான் அண்ட் நோட்டானோட பர்ஃபார்மன்ஸ் கார்டு அப்படின்னு கூட மென்ஷன் ஆகலாம். அண்ட் இங்க இருக்கிறது காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷன்ஷிப், விச் மீன்ஸ் நம்ம 4 பெர்ஸ்பெக்டிவ் 4 டிஃபரெண்ட் இண்டிபெண்டன்ட் பெர்ஸ்பெக்டிவா நினைக்க கூடாது. ஒன் இஸ் ஒன் இன்டர் ரிலேட்டட், ஸோ கார்லேட்டட். அது வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, காஸ் அண்ட் எஃபெக்ட் இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஒவ்வொன்றும் தனித்தனியா டீல் பண்ணிருப்பேன். ஸோ ஆல்ரெடி ஐ ஹவ் டிஸ்கஸ் திஸ் ஒன். ஸோ ஐம் நாட் கோயிங் லைன் பை லைன். ஆக்சுவலா நீங்க 8.6 ஸ்டார்ட் பண்ணும் போதே இந்த பிக்சரை ஸ்டார்ட் பண்ணிட்டு உள்ள போகும். ஏன்னா ஒண்ணுமே இருக்காது இல்ல. நீங்க பிக்சரை பார்க்காம போனீங்கன்னா நிறைய படிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். ஓகே, என்னென்ன ஸ்டெப்ஸ் இதெல்லாம் இன்வால்வ் பண்ணுவாங்க. ஸோ ப்ராப்ளம் வில் கோ ஃபார் திஸ் ஒன். ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ராட்டஜிக் இன்டென்ட் என்னது? இன்டென்ட்னா நீங்க என்ன பண்ணுறதுக்காக அந்த ஸ்ட்ராட்டஜியை டிஃபைன் பண்றீங்க. ஸோ தட்ஸ் மீன்ஸ் விஷனை வச்சு தான் அலைன் பண்ணுவோம் நம்ம ஸ்ட்ராட்டஜியை. ஸோ தட்ஸ் அபவுட் த ஃபர்ஸ்ட் ஒன்.
என்ன மெஷர்ஸ் வச்சு நீங்க டிசைன் பண்ண போறீங்க. ஸோ இட் டிட்டர்மைன் தட், ஃபைண்ட் தட். ஏன்னா நமக்கு ஒரு பாத்வே, ஒரு ப்ராப்பர் ஸ்டெப்ஸ் இருந்தா மட்டும் தான் நம்ம ப்ரொசீட் பண்ண முடியும் நெக்ஸ்ட். ஸோ இன் தட் வே, ஸோ ஃபோர் பெர்ஸ்பெக்டிவ் வச்சு பார்க்கறது. அண்ட் ஸ்டெப் 3 வந்து இதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மேப்பிங் பண்ணுவோம். இப்ப நம்ம பிக்சர்ல பார்த்தோம் இல்லையா, ஸ்ட்ராட்டஜிக் மேப்பிங். அதான் நான் என்ன ஃபோக்கஸ் பண்ண போறேன்றதுக்காக. சரி, நம்ம கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் இங்க பார்க்கும்போது we were generally discussing like இதெல்லாம் நான் சொன்னேன். பிரைஸ், குவாலிட்டி, அவைலபிலிட்டி இதெல்லாம் இருக்குமானா எத்தனை ப்ராடக்ட் நீங்க பிராண்டட் வாங்குறீங்க? வாங்க மாட்டோம்ல. ஃபார் எக்ஸாம்பிள், ரொம்ப சின்ன எக்ஸாம்பிள், சில்லி போடுறதுக்குலாம் மிளகா பொடி நிறைய பேர் வீட்ல தான் பண்றாங்க. ஓகே, எத்தனை பேர் பிராண்டட் ட்ரெஸ்ஸே இல்ல. கஸ்டமர் பெர்ஸ்பெக்டிவ் வந்து இதெல்லாம் இருக்கலாம்னு சொல்றோம், ஃபீச்சர்ஸ் சொல்றோமே தவிர பிராண்டட் எல்லாருமே எப்பவுமே வாங்க போறோம். சோ எனக்கு தெரியணும் என்ன மாதிரியான மேப்பிங் வேணும். தட்ஸ் வாட் அபௌட் இன்டராக்ஷன். ஓகே, ஐ கேன் கண்டினியூ. ஓகே, அண்ட் ஸ்டெப் 4, ஐ திங்க் திஸ் இஸ் த லாஸ்ட் ஸ்டெப். குவான்டிடேட்டிவ் மெஷர்ஸ் மெஷர் பண்ணணும்ல. ஸோ மெஷர்ஸ் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் அதான் அந்த ஸ்கோர் கார்டில் போட்டுரும். அந்த காலம்ஸ் இருக்குல்ல, ஆப்ஜெக்டிவ்ஸ், மெஷர்ஸ், டார்கெட் அண்ட் ஸ்கோர் கார்டு. ஸோ இட்ஸ் அபவுட் balanced scorecard. Probably there is one page left off with 8.7. Shall I continue and close it? Continuing with 8.7. EVA, economic value addition. It's a driven responsibility accounting ஓட மேட்ச் பண்ணிருப்பாங்க. வேல்யூ அடிஷன் இருக்குல்ல, வேல்யூ அடிஷன்னா நீங்க ரா மெட்டீரியல்ஸ் வாங்குறீங்க, இட் கோஸ் த்ரூ சம் ப்ராசஸ். ஓகே, ஆபரேஷன்ஸ். அது பிறகு ஃபினிஷ்டு குட்ஸா வரும். ஆக்சுவலா நம்ம இந்த ரா மெட்டீரியல் அண்ட் ஃபினிஷ்டு குட்ஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணதுக்கு பதிலா ரொம்ப மேட்ச் ஆகுற டேர்ம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்புட் நீங்க தரீங்க, ஏதாவது ப்ராசஸ் வருது, எனக்கு ஒரு அவுட்புட் கிடைக்குது. இது ஏன் நம்ம ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம்? நான் ரா மெட்டீரியலா வாங்குறது வந்து வேற ஆர்கனைசேஷன்ல இருந்து அவன் பாதி ப்ராசஸ் பண்ணி வச்சிருப்பான், வாங்குவேன். ஓகே, வாங்கின பிறகு நான் பண்ணி கொடுத்த பிறகு ப்ராசஸ் போகும் அங்க. ப்ராப்ளி இது ஃபினிஷ்டு குட்ஸ் கஸ்டமர் கிட்ட போனாதான் ஃபினிஷ்டு குட்ஸ். கஸ்டமர் கிட்ட போகிற வரைக்கும் வேற வேற ஆர்கனைசேஷன்ல போயிட்டு ப்ராசஸ் ஆயிட்டு போற வரைக்கும் ஃபினிஷ்டு குட்ஸ் சொல்ல முடியாது. அதான் நம்ம யூஸ்வலா என்ன சொல்லணும்னா இன்புட் அண்ட் அவுட்புட் சொல்லுவோம். இந்த இந்த ப்ராசஸ்னால எனக்கு ஒரு வேல்யூ எடிஷன் கிரியேட் ஆகுதுல, இதுதான் வேல்யூ எடிஷன். ஆனா நம்ம இங்க பார்க்கறது எக்கனாமிக் வேல்யூ எடிஷன். ஏன்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி பாயிண்ட் ஆஃப் வியூல, அக்கௌண்டிங் சைட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்ப்போம். ஸோ எக்கனாமிக் வேல்யூ எடிஷனுங்கிறது காஸ்ட் வைஸ், இப்ப நம்ம பார்த்த மாதிரி எக்கனாமிக் வைஸ் இது எவ்வளவு சூட்டபிளா இருக்கும் பார்த்தோம். ஓகே, ஸோ ரெண்டு டைப் ஆஃப் ரிட்டர்ன் யூஸ்வலா மெஷர் பண்ணுவோம். ஒன்று வந்து நார்மல் ரிட்டர்ன் டு கேபிட்டல், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. ஓகே, ஷேர் ஹோல்டர்ஸ் இவ்வளவு போட்டிருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளவு இபிஎஸ் கிடைக்கும், earnings per share எவ்வளவு இருக்கும், அந்த மாதிரி சொன்னா அதுக்கு பேர் வந்து எக்கனாமிக் ப்ராஃபிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி அலோன். பட் தட் அலோன் டசன்ட் மேட்டர். இது தவிர வேற இருக்கு இல்லையா, அதுதான் எக்கனாமிக் வேல்யூ அடிஷன் ஒரு எக்கனாமிக் வேல்யூ. ஓகே, எக்கனாமிக் ப்ராஃபிட் நம்மளுக்கு அக்கௌண்டிங் சைட்ல நமக்கு கொஞ்சம் தெரியும். The pure surplus available after. So profit calculation வேற ஒன்றும் இல்லை. Represents a purer and more reliable resource. ஒரு ஆர்கனைசேஷன் நல்லா பண்ணுது அப்படின்னு சொன்னா எதை வச்சு நம்ம சொல்லுவாங்க, நெட் ஒர்த் வச்சு சொல்லுவாங்க. கரெக்டா, ப்ராஃபிட் எவ்வளவு போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும், போன குவார்டருக்கும் இந்த குவார்டருக்கும் வந்து எவ்வளவு வந்து ஒரு ஸ்டெப் அஹெடா போயிருக்காங்க, ப்ராஃபிட் வச்சுதான் சொல்லுவோம், சேல்ஸ் வச்சுதான் சொல்லுவோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. ஆனா இந்த வேல்யூ அடிஷனுங்கிறது குவாலிட்டி, எக்கனாமிக் ப்ராஃபிட் இதெல்லாமே புட் டுகெதர் சொன்னா இதுதான் வந்து பேலன்ஸ். ஓகே, இது வந்து கம்ப்ளீட்டா ஆபரேஷன் ஸ்டைல் அண்ட் ஸ்ட்ராட்டஜி ஸ்டைல். So இது வந்து devised and popularized by New York consulting firm called as Steen Sumart and Company தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு எப்படி கால்குலேஷன்னா ஜஸ்ட் ஃபார்முலா இருக்கு. நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். இந்த பார்ட் நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ். ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் தான் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல. ஆபரேஷன் நான் ஆபரேஷன் போடுவோம்ல, நான் ஆபரேஷன் போடுறோம். லாபத்துக்கு வந்து அக்கௌண்டிங் இல்ல. நீங்க அக்கௌண்டிங்னா ஓவரால் கம்பெனி பண்ற பிசினஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நான் 10 crore வந்து இப்போ இஷ்யூ பண்ணிருக்கேன் கேபிட்டல் வச்சுக்கோங்க. 10 crore நான் யூஸ் பண்ண மாட்டேன். என்ன தெரியுமா பண்ணுவேன், ப்ராபப்ளி என்னோட பிசினஸ் இப்போதைக்கு 7 crore தேவைப்படுது. ரிமைனிங் 3 crores வந்து நான் வேற ஏதாவது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். அந்த பிசினஸ் வந்து பிசினஸ் பண்ணனால எனக்கு ப்ராஃபிட் வந்துருக்கு, இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நான் ஆபரேஷனல். இந்த 7 crores தான் வந்திருக்கும்ல, அதான் ஆபரேஷன். அந்த ப்ராஃபிட் தான் கன்சிடர் பண்ணும். லெட் மீ ஹைலைட். ஏன்னா ப்ராப்ளம்ஸா கேட்க சான்சஸ் இருக்கும் உங்களுக்கு. ப்ராப்ளம்ஸா ஒரு சின்ன வேல்யூ கொடுப்பாங்க. இஸ் இட் ஓகே? புரியுதா? சோ நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் which we call in short as NOPAT minus cost of capital. ஓகே, ஆக்சுவலா காஸ்ட் ஆஃப் கேபிட்டல்ங்கிறது எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, எவ்வளவு கேபிட்டல் எம்ப்ளாய் பண்ணிருக்கீங்க அண்ட் வெயிட்டட் ஆவரேஜ் ஆஃப் கேபிட்டல். இது வந்து நீங்க எஃப்எம்ல டீடைலா படிப்பீங்க. ஓகே, சோ அவ்வளவு தேவையில்லைங்க. இந்த மாதிரி கால்குலேட் பண்ணா யூ வில் கெட் த காஸ்ட் ஆஃப் கேபிட்டல். இந்த நொபாட்ல இருந்து காஸ்ட் ஆஃப் கேபிட்டல் ரெடியூஸ் பண்ணீங்கன்னா இதுதான் வந்து வேல்யூவேஷன். ஓகே, சி வெளியில இருந்து பணம் வந்திருக்கு, அதுக்கு பிறகு நீங்க எக்ஸ்ட்ரா எவ்வளவு கிரியேட் பண்ணீங்க, அதுதான் எக்கனாமிக் வேல்யூவேஷன், வேற ஒன்றும். இந்த 10 crores வந்து நீங்க வெளியில இருந்து சப்ஸ்கிரைப் பண்ணாங்க ஷேர் ஹோல்டர்ஸ், நீங்க இஷ்யூ பண்ணிருக்கீங்க. இந்த 10 crores வந்து இப்போ 12 crores மாறி இருக்கா, ப்ராசஸ் ஸ்ட்ராட்டஜி. அப்ப இந்த 2 crores வேல்யூ அடிஷன் சொல்லுவாங்க, எக்கனாமிக் வேல்யூவேஷன். இது அக்கௌண்டிங் ஆங்கிள் பார்க்கலாம்.
Two main advantages of economic profit over accounting profit, probably demanding the performance. And second one, எவ்வளோ allocate பண்ணணும்? ஏன்னா ஒரு ஆர்கனைசேஷன் இருந்தா டிஃப்ரெண்ட் பிசினஸ் இருக்கும். அப்போ எவ்வளோ பிசினஸ் அதான் தான் இப்போ ஐடிசி வந்து டிமர்ஜ் பண்றாங்க. கிளியரா அவங்க வந்து தே வாண்ட் டு டிஃபைன் இட் இஸ் டிஃபரெண்ட் பிசினஸ். ஐடிசியோட தான் பட் டிமர்ஜ் பண்றாங்க ஐடிசில இருந்து. ஓகே. ஸோ இதெல்லாமே நடக்கும். அப்போ ஒரு சில கேபிட்டல் வந்து இந்த பிசினஸ்க்கு போட்டா நல்லா இருக்கும். இல்ல இந்த ப்ராடக்ட் போட்டா நல்லா இருக்கும். ஒரு சிலதுக்கு வந்து கேபிட்டல் அதிகமா தேவைப்படும். ஒரு சிலதுக்கு வந்து லேபர் அதிகமா தேவைப்படும். ஸோ கேபிட்டல் இன்டென்சிவ்னா இப்ப மிஷின்ஸ் எல்லாம் வச்சு ஒர்க் பண்ணீங்கன்னா கேபிட்டல் இன்டென்சிவ் ஆயிடும். ஸோ அதுக்கு எதுவுமே நம்ம பிளான் பண்ண வேண்டியது இருக்கு. ஸோ தட் ஆல்சோ ஹேஸ் டு பி டேக்கன் நோட். ஓகே. ஸோ I think it's done. So eighth topic done. Next class we'll start with 9. Thank you for that.